இந்த காலையில நீங்க வந்திருக்கலாம். ये सुबह के समय आप आए हुए हैं. என்னுடைய தேவைகள் கடவுள் சந்திப்பாரா? मेरे ज़रूरतों को क्या परमेश्वर पूरा करेंगे? என் பிரச்சனையை சரி பண்ணுவாரா? मेरे परेशानी को ठीक करेंगे? என் பயத்தை நீக்குவாரா? मेरे भाइयों को वो निकालेंगे? என் குடும்பம் நல்லா இருக்குமா? क्या मेरा परिवार अच्छा होगा? என் எதிர்காலம் நல்லா இருக்குமா? क्या मेरा भविष्य अच्छा होगा? எல்லாத்துக்கும் ஒரே பதில், இயேசு உங்க கூட இருக்கிறார். सभी के लिए एक ही जवाब है, यीशु मसीह आपके पास है. பேதுரு ஃபர்ஸ்ட் பிரசங்கத்திலேயே அந்த தூரத்தில் இருக்க அனைவருக்கும் இயேசு முக்கியம்னு சொல்லிட்டு பிரசங்கமே பண்றாரு. पतरस अपने पहले प्रचार में ही सब अन्य जाति लोगों के लिए भी यीशु मसीह आवश्यक है करके बोले. ஆனா என்ன பண்றாங்க? மறந்துடுறாங்க. लेकिन वो भूल जाते हैं. பாருங்க, நம்ம கூட மறந்துடுறோம். हम भी भूल जाते हैं. போன வாரம் சொன்னதை மறந்துடுறோம். पिछले सप्ताह जो सिखाए थे उसको भूल जाते हैं. ஏன்? क्यों? போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, पिछले सप्ताह हमने क्या देखा था? இந்த வருஷம் முழுவதும் சபையை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். पूरे साल में हम कलीसिया के बारे में देखते आ रहे हैं. சபையுடைய வளர்ச்சி, कलीसिया की बढ़ोतरी, விருத்தி, उसकी वृद्धि, தேவனுடைய ஆளுகை. परमेश्वर का अधिकार. இதை தான் ஏசாயா புத்தகம் 60 அதிகாரத்தில் 1 to 7 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். ये सब हम यशायाह के 60वें अध्याय में 1 से 7 वचन पढ़ रहे हैं. அதான் நம்முடைய வாக்கு தத்துவம். वही हमारा इस साल का प्रतिज्ञा है. கவனிங்க, आप ध्यान दीजिए, கடவுளுடைய வார்த்தை கேளுங்க. परमेश्वर के वचन पर ध्यान दीजिए. இது ஒரு கேட்குற நேரம். ये सुनने का समय है. கேட்குறது மாத்திரம் இல்லை, सिर्फ सुनना ही नहीं, இதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும். इसको आप स्वीकार भी करना है. ஆமென் சொல்லணும். आमेन बोलना है. அல்லேலூயா சொல்லணும். हालेलुया बोलना है. இதை அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும். तभी आपके जीवन में ये होएगा. ஆகவே நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்? हमने पिछले सप्ताह क्या देखा था? யாராவது சொல்ல முடியுமா? कोई बता सकते हैं? போன வாரம் என்ன பார்த்தோம்? சும்மா ஒரு கருப்பொருள் மாதிரி போன வாரம் என்ன பார்த்தோம் சொல்லுங்கள். போன வாரம் என்ன பார்த்தோம்? அவ்வளோதானா? எப்படி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க? போன வாரம் என்ன பார்த்தீங்க? दूसरों के மற்றவங்களுக்காக நம்ம உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு வாழ வைக்கணும், நமக்குள்ளே இருக்கிறத கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, நமக்குள்ளே உள்ளத்தில் மறைஞ்சிருக்கிற குணம், हमारे अंदर जो छिपा हुआ गुण है. பாருங்கள், சர்ச்சுக்கு சும்மா வந்துட்டு போகாதீங்க தயவுசெய்து. कलीसिया में ऐसे आके नहीं जाना है. அதான் பாரம்பரியம், சபை தான் அப்படி தான். वो धार्मिक कलीसिया तो ऐसे ही रहता है. அவங்க வந்துட்டு போவாங்க, அவ்வளோதான். आके जाते हैं बस उतना ही. அது இல்லைங்க பிரதர், वो नहीं है यहाँ पर. எதுக்கு அப்போ நேரத்தை நம்ம எடுத்து நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணி வசனத்தை வாசிக்கிறோம், நேரத்தை செலவு பண்ணுறோம்? इसलिए हम समय बिताकर यहाँ पर वचन पढ़ते हैं, आपको सिखाते हैं. திருப்பி சொல்கிறோம், ஸ்கூலுக்கு எதுக்காக போகிறாங்க பிள்ளைங்க? फिर से मैं बोल रहा हूँ, स्कूल में किस लिए बच्चे जा रहे हैं? சும்மா நேரம் போகிறதுக்காக போகிறாங்க. समय बिताने के लिए थोड़ी जा रहे हैं. அங்கே போய் பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறத கற்றுக்கொண்டு தான் அதுங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலுக்கு போகிறாங்க. वो जो वहाँ पर सिखाते हैं वो शिक्षा पाते हैं और वो उन्नति प्राप्त करते हैं. சபைக்கு சும்மா வந்துட்டு போகாதீங்க தயவுசெய்து. कलीसिया में ऐसे जाके ऐसे नहीं जाना है. அதோட நீங்கள் வீட்டிலே இருக்கலாம். इससे तो बेहतर है आप घर में ही रहो. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன். अभी मैं भी एक कलीसिया में गया था. அங்கேருந்து தான் உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறேன். वहाँ से मैं बन के बाहर आया. நீங்கள் உருவாகணும். आप भी बनना है. வெறும் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால இல்லை, सिर्फ काम पे जाके आना ही काफ़ी नहीं है. அதுலேயும் கடவுளுடைய நோக்கத்தை அறிஞ்சிங்கன்னா தான் அந்த வேலை கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு. उस काम में भी अगर आप परमेश्वर की इच्छा को आप पहचानोगे तभी आप उसमें भी अच्छा रह पाओगे. சாதாரண மனுஷனாக வாழ்வதற்காக கடவுள் உங்களை படைக்கல. साधारण मनुष्य के रूप में आप जीने के लिए परमेश्वर ने आपको नहीं बनाया. ஆகவே உள்ளத்தில் மறைந்திருக்கிற அந்த குணம் தான், जो अंदर छिपा हुआ गुण है, நான் மற்றவங்களுக்கு வாழ்வதற்காக என்னை பயன்படுத்துது. हम दूसरों को जीने को रखने के लिए हमारा प्रयोग कर रहे हैं. கணவன் மனைவிக்காக படைக்கப்பட்டாரு. पति जो है पत्नी के लिए बनाए गए हैं. மனைவி கணவனுக்காக படைக்கப்பட்டிருக்காங்க. पत्नी पति के लिए बनाए गए हैं. தேவன் நம்மை படைச்சிருக்கிறாரு. परमेश्वर ने हमें बनाया है. எதற்காக? किस लिए? நாம் அவருக்காக. हम उनके लिए हैं. இல்லைன்னா தேவன் ஒரு நோக்கத்துக்காக தான் படைச்சிருக்கிறாரு. परमेश्वर हमें एक मकसद के लिए ही बनाया है. சும்மா அப்படி படைக்கல,
அவருக்காக நம்மளை படைச்சிருக்கிறார். ऐसे नहीं बनाया है, हमें उनके लिए बनाया है. இந்த உலகத்தை நமக்காக படைச்சிருக்கிறார். ये संसार हमारे लिए बनाया गया है. அப்போ நீங்க உலகத்தை மாத்திரம் நமக்காக படைச்ச உலகத்தை மட்டும் நீங்க சேவிக்கணும், நீங்க அனுபவிக்கணும். आप जो ये संसार जो परमेश्वर ने बनाया है सिर्फ उसी का अनुभव करना है. உங்களை அவர் அனுபவிக்க கூடாதா? फिर परमेश्वर हमारा अनुभव नहीं करना है क्या? அப்போ ரொம்ப முக்கியம், நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியம். आप लोग परमेश्वर के लिए बहुत अहम हो. ஏன்னா உங்களை விரும்பி தான் அவர் படைச்சிருக்கிறார். क्योंकि आपको बहुत ही चाह कर बनाया है. இல்லையா? உங்களை விரும்பி தான், எப்படி இருக்கணும்னு விரும்பி தான் உங்களை படைச்சிருக்கிறார். आप कैसे रहना है करके वो बहुत ही चाहत से बनाया है. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஏதோ நான் கோயிலுக்கு போனேன் பரலோகத்துக்கு போனோன்ட்டு யோசிக்காதீங்க. सिर्फ बपतिस्मा उद्धार पाके बपतिस्मा लेके स्वर्गलोक जाना है करके सोच के नहीं बैठना है. பூமியில கடவுளுடைய சித்தம் நோக்கத்தை செய்யணும். நம்ம इस पृथ्वी में भी परमेश्वर का इच्छा हम पूरी करना है. அப்படி பண்ணாதான் கண்டிப்பா நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ऐसे करने से ही आप स्वर्गलोक जाने का है. ஞானஸ்தானம் எடுத்ததுனால நம்ம பரலோகத்துக்கு போறது இல்ல. सिर्फ बपतिस्मा लेकर हम स्वर्गलोक नहीं जा सकते. இதெல்லாம் ரொம்ப ஆழமான காரியங்கள் இருக்குது. ये बहुत ही और भी गहराई बातें हैं. ஊழியக்காரங்களே பாருங்க, ஊழியம் செய்யறவங்க சொல்றாங்களா, सेवक जो पासवान लोग हैं वो लोग ही बोल रहे हैं, ஆண்டவரே நான் இதை செய்தேன் அதை செய்தேன்ற சொல்றாங்க. मैंने ये किया है वो किया है करके वो परमेश्वर से बात करते हैं. ஏசு சொன்னார் உங்களை அறியேன்றார். परमेश्वर बोलते हैं मैं तो तुम्हें नहीं जानता हूँ. ஏன்னா வேதத்தில் இருக்குது. ये सब पवित्र शास्त्र में है. ஏன்? क्यों? ஏன் நோக்கத்தை நிறைவேற்றினியா? तूने मेरे इच्छा को पूरा किया है क्या? அப்போ அதுக்கு தான் கடவுள் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். इसीलिए परमेश्वर ने हमें बनाया है. அப்போ நம்ம போன வாரம் நமக்கு மறைந்திருக்கிற குணத்தை எப்படி வெறும் பின்றது அது பண்றதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு पिछले सप्ताह हमने क्या देखा था? सिर्फ ऊपरी श्रृंगार को ही प्रचार कर रहे थे. முக்காடு போடணும், सर ढकना है, எப்படி பின்னணும், कैसे बाल बनाना है, அலங்கரிக்க கூடாது, कैसे सजावट नहीं करना है, இதெல்லாம் சபையில பிரசங்கம் பண்ணிட்டாங்க. ये सब कलीसिया में प्रचार करते आ रहे हैं. நமக்குள்ள இருக்கிற குணம் எப்படிப்பட்டதுன்றத பிரசங்கிக்கிறது தான் இன்னைக்கு சபை இல்ல. लेकिन हमारे अंदर जो छिपा हुआ गुण है उसकी प्रचार करने के लिए कोई कलीसिया नहीं है. அப்ப அப்படிப்பட்ட குணத்தை நம்ம இங்க பிரசங்கம் பண்றோம். लेकिन हम आज उस गुण के बारे में प्रचार कर रहे हैं. அப்போ நீங்க அதை கேட்டு நீங்க ரொம்ப அற்புதமான ஒரு மனுஷனா மாறணும். आप वो सब ग्रहण करके एक बहुत ही अद्भुत मनुष्य बनना है. சும்மா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போறதுக்காக இல்ல. सिर्फ एक कान से सुन के दूसरे कान में छोड़ने के लिए नहीं. இது உள்ளத்துல வைக்கிற காரியம். इसको हृदय में रखना है. விசுவாசிக்கிற காரியம். इसको विश्वास करना है. இதுல வாழணும்னு ஆசைப்படுற ஒரு காரியம். इसी में जीना है करके आप चाहना है. அப்படிதான் வரணும் சர்ச்சுக்குள்ள வரும்போது. ऐसे ही आप कलीसिया के अंदर आना है. இன்னைக்கு நான் கடவுள் கிட்ட என்ன வாங்க போறேன்? आज हम परमेश्वर से क्या लेने वाले हैं? எனக்கு அவர் தர போறார் நிறைய காரியம். परमेश्वर क्या हमें देने वाले हैं? அதை நான் எடுத்து அனுபவிக்க போறேன். उसको मैं लेकर अनुभव करूंगा. நிறைய பேருக்கு இந்த எண்ணம்லாம் இல்ல பாருங்க. बहुत लोगों का ऐसा सोच नहीं है. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான். कलीसिया में जाके आ रहा हूं बस. உலகத்துக்கு ஆளுங்க தான் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. संसार के लोग भी मंदिर जाके आते हैं. அவங்க நோக்கத்துக்கு வாழ்றாங்களா? क्या वो परमेश्वर की इच्छा के लिए थोड़ी जी रहे हैं? இல்ல नहीं. கிறிஸ்தவ வாழ்க்கை டிஃபரெண்ட். मसीही जीवन तो अलग है. ஆமென். आमेन. அது தண்ணி, இது வேற. वो अलग है, ये अलग है. அப்ப சரி, இன்னைக்கு அதுதான் இந்த ஏன் இப்படி இருக்கிறாங்க மக்கள், இந்தியாவில் இருக்க விசுவாசிகள் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்றது இன்னைக்கு எடுக்க போறேன். भारत में जो विश्वासी हैं क्यों ऐसे हैं करके उसके ऊपर मैं बताने वाला हूँ. இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஏன் தேவ கிருபையும் தேவனுடைய விசுவாசத்தையும் அனுபவிக்காமல் ஏன் கஷ்டப்படுறாங்கன்றத இன்னைக்கு எடுத்து பிரசங்கிக்க போறோம். भारत में जो भी मसीही लोग हैं क्यों परमेश्वर के जो विश्वास और उनकी कृपा को अनुभव नहीं कर रहे हैं उसके बारे में मैं प्रचार करने वाला हूँ. இன்றைக்கு நாம் சுய முயற்சியிலே வாழவில்லை. आज हम अपनी कोशिश में नहीं जी रहे हैं என்பதை நாம் பார்க்க போறோம். उसके ऊपर हम ध्यान करने वाले हैं. பிறகு கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நாம் வாழ்கிறோம். कृपा और विश्वास के साथ हम जी रहे हैं. ஆனா இந்த கிருபையும் இந்த விசுவாசத்தையும் ये कृपा और विश्वास को ஏன் அனுபவிக்க முடியல? क्यों हम अनुभव नहीं कर पा रहे हैं? பொதுவா இந்தியர் கிறிஸ்தவர்கள், मुख्य बात है भारत के जो मसीही लोग हैं, அதுக்கு காரணம் இன்னைக்கு நீங்க பிரசங்கிக்க போறோம். उसका कारण मैं अभी बताने वाला हूँ. இருக்கிறீங்களா? आप हैं? ஏன் மற்ற நாடுகள், சின்ன நாடுகள் 120 வருஷம் தான் ஆச்சு கொரியாவில் கிறிஸ்டியன்ஸ் ஆரம்பிச்சு.
और बहुत से विदेश देशों में தென் கொரியாவில் साउथ कोरिया में 120 साल ही हुआ है वो उद्धार पाके। அங்க ரொம்ப கம்மி 120 வருஷம் தான் உள்ள போச்சு கிறிஸ்தவம்। सिर्फ 120 साल ही हुआ है वहां पर मसीही लोग मसीही बनकर। ஆனா முக்காவாசி பேர் ஒரிஜினல் கிறிஸ்டியனா இருக்காங்க। लेकिन उसमें अधिकतर लोग तो मसीही जीवन में अच्छा जी रहे हैं। ஆனா இந்தியால 2000 ஆண்டுகளா கிறிஸ்தவம் உள்ள வந்துருச்சு। लेकिन भारत में तो 2000 साल पहले ही मसीही समाज आ गया। இயேசு காலத்துல தோமாவே இந்தியாக்குள்ள வந்தாரு। यीशु मसीह के जो चेले थे तोमा हमारे देश में आए हैं। अपना 2000 ஆண்டுகள் ஆச்சு। तब तो 2000 साल हो गया भारत में आकर। ஆனா 2% தான் கிறிஸ்தவங்களா இருக்காங்க। लेकिन अभी भी 2% लोग ही मसीही हैं। ஆனா அந்த 2% लेकिन वो 2% भी கர்த்தரை கனப்படுத்துறாங்களான்னு யோசிக்க வேண்டியது। वो परमेश्वर की बड़ाई करते हैं क्या, वो तो सोचने वाली बात है। காரணம் என்ன? इसका कारण क्या है அதை நீங்க பார்க்க போறோம்। आज हम देखने वाले हैं। எதுமே கேட்க போறீங்க। कितने लोग सुनने वाले हैं? நல்லா கவனிங்க। आप ध्यान से सुनिए। பாருங்க இப்போ வந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 14 ல இருந்து 17 வரைக்கும் வாசிக்க போறோம்। यूहन्ना पहला अध्याय निकालेंगे। ஏன்னா நம்ம வந்து கிருபையினால் விசுவாசனால் வாழுகிறோம், ஆனா அதை ஏன் அனுபவிக்க முடியல? हम कृपा और विश्वास से जी रहे हैं लेकिन हम क्यों अनुभव नहीं कर पा रहे हैं? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது। 14 पढ़िए। 14 மட்டும் வாசி। और वचन देहधारी हुआ और अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर हमारे बीच में डेरा किया और हमने उसकी ऐसी महिमा देखी जैसे पिता के इकलौते की महिमा। आमीन। 15 யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான்। अभी 15 पढ़ेंगे। यूहन्ना ने उसके विषय में गवाही दी और पुकार कर कहा, यह वही है जिसका मैंने वर्णन किया कि जो मेरे बाद आ रहा है वह मुझसे बढ़कर है क्योंकि वह मुझसे पहले था। आमीन। அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம்। अभी 16 पढ़ेंगे। क्योंकि उसकी परिपूर्णता से हम सबने प्राप्त किया अर्थात अनुग्रह पर अनुग्रह। आमीन। எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின। अभी 17 पढ़ेंगे। इसलिए कि व्यवस्था तो मूसा के द्वारा दी गई परंतु अनुग्रह और सच्चाई यीशु मसीह के द्वारा पहुँचे। आमीन। பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுது। यहाँ पर यीशु मसीह के बारे में बोला गया है। அவர் எப்படி ஆவியில் இருந்தவர் எப்படி மாம்சமா மாறினார்னு, वो कैसे आत्मा में थे उसके बाद कैसे देहधारी हुए, அதான் 14 வசனம் சொல்லுது। यही 14 वचन में बोला गया है। அந்த வார்த்தை இயேசுவாகிய வார்த்தை वो वचन மாம்சமா மாறிச்சான், மனுஷனா மாறிச்சு। वो वचन जो है वो देहधारी हुआ, கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய், वो अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर நம்ம நமக்குள்ள வாசம் பண்ணினார்। वो हमारे बीच में डेरा किए। எப்படி பண்ணாரு? நமக்குள்ள हमारे बीच में வாசம் பண்ணுகிறார், डेरा किए। இவர் வந்து அவங்க சொல்றாங்க வாசம் பண்ணினான்னு சொல்லிட்டு சொல்றாங்க, वो वास किए करके बोले, இப்போ நம்ம வாசம் பண்ணுகிறார், अभी डेरा किए हैं। பிறகு அவருடைய மகிமையை கண்டோமா, और हम उनकी महिमा को அது देखें। பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது। वो पिता के इकलौते की महिमा थी। இவங்க இயேசுவை வந்து யோவான்லாம் எப்படி நேரடி பார்த்தாங்க மாம்சத்துல। वो यूहन्ना जो है वो यीशु मसीह को एकदम आमने सामने देखा था। நம்மளை போல இப்போ வந்து ஆவியில பார்க்கல, அவங்க நேரடியா மாம்சத்திலே பார்த்தாங்க। हम तो अभी आत्मा में देख रहे हैं लेकिन वो आमने सामने देखे। அது பார்த்தீங்கன்னா பிதாவுக்கு மகிமையாக ஒற்ற மகிமையா இருந்ததா। वो पिता के महिमा के जैसे था। ஏன்னா பிதாவை பார்த்தா அவரை பார்க்கறதுல அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியா இருந்தாராம்। क्योंकि पिता और उनकी महिमा एक समान था। ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கையில அவர் மறுரூபம் அடைதலாம் பார்த்தாங்க அவரை। क्योंकि वो लोग रूपांतर जो किए थे उन्होंने देखा था। பிறகு சொல்றாரு उसके बाद 16 பாருங்க, उसमें 16 वचन देखेंगे। அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோம்। क्योंकि उनकी परिपूर्णता से हमने प्राप्त किया अर्थात अनुग्रह पर अनुग्रह। கிருபை பெற்றிருக்கிறோம், हम अनुग्रह को पाए हैं। அப்படின்னா உள்ள இருக்குது, अनुग्रह हमारे अंदर है, அங்க வாசம் பண்ணுகிறாரு, हमारे अंदर डेरा कर रहे हैं। இப்போ 17 எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது।
इसलिए कि व्यवस्था तो मूसा के द्वारा दी गई है, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. अनुग्रह और सच्चाई यीशु मसीह के द्वारा पहुंची. அப்போ வந்து நமக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு हम परमेश्वर के संतान हैं, हमें நியாயப்பிரமாணம் கொடுத்தாங்க கையில. व्यवस्था हमारे வெளியே हमें बाहर से दिया गया है व्यवस्था. ஆனா இப்போ கிருபையும் விசுவாசம் எங்க இருக்குதுன்னா நமக்குள்ளே இருக்குது. लेकिन अभी अनुग्रह और सच्चाई तो हमारे अंदर है. அப்ப கிருபையும் விசுவாசம் என்ன? अनुग्रह और विश्वास क्या है? இயேசு தான் கிருபை, விசுவாசம் தான் இயேசு. यीशु मसीह ही अनुग्रह है, कृपा है और विश्वास भी है. அதனால தான் பாருங்க, நமக்குள்ள வாசம் பண்ணினார். वो हमारे अंदर डेरा किए. அது मतलब 16 வசனம் பரிபூர்ண அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். उनकी परिपूर्णता से हम अनुग्रह पर अनुग्रह प्राप्त किए. பெற்றுக்கொண்டு உள்ள பெற்று வச்சிருக்கிறோம். हम प्राप्त करके अंदर रखे हैं. இப்போ அதுக்கப்புறம் 17ல பாருங்க. फिर 17 में देखेंगे, நமக்கு இயேசு கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாயின. अनुग्रह और सच्चाई यीशु मसीह के द्वारा हमें पहुंचा है. எங்க உண்டாயிருக்கிறது? कहाँ पहुंचा है? உள்ள உண்டாயிருக்கிறது. हमारे अंदर पहुंचा है. இப்போ கிருபையும் अभी कृपा விசுவாசமும் विश्वास நிறைந்தவராய் இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். वो परिपूर्णता से भरा हुआ हमारे अंदर वास कर रहे हैं. கிருபையும் விசுவாசமும் இயேசுதான். कृपा और विश्वास दोनों यीशु मसीह ही हैं. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். वो आत्मा के रूप में हमारे अंदर डेरा किए हुए हैं. அப்போ நம்ம எப்படி வாழ்றோம்? फिर हम कैसे जीना है? கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम अनुग्रह और विश्वास के साथ जी रहे हैं. விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा है? திருப்பி வர போறோம். फिर से हम देखने वाले हैं. அப்போ ஏன் இந்தியா பற்றி சொன்ன இந்திய தேசத்துல இருந்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஏன் கிருபையும் விசுவாசம் போதனை கேட்கிறோம், விசுவாச போதனை கேட்கிறோம், ஆனால் அது நமக்கு வேலை செய்யாத போது. ஏன் வேலை செய்யாத போது? भारत में जो मसीही समाज है वो तो प्रचार तो सुनते हैं विश्वास और अनुग्रह का, लेकिन उन पर क्यों काम नहीं कर रहा है? காரணம், उसका कारण क्या है? நம்முடைய மனநிலை. वो हमारा जो दिमाग है. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம், अभी प्रेरितों का किताब निकालेंगे, उसमें 15 अध्याय, 5வது வசனம். उसमें 5वां वचन. 15ஆம் அதிகாரம் प्रेरितों का किताब 15 अध्याय 5. उसमें 5. அப்பொழுது எடுத்துட்டீங்களா? 15:5 எடுத்துருங்க. பாருங்க, பைபிளை திறந்து பாருங்க. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் என்னங்க? பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசே நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அவர்களுக்கு கற்பிக்கிறது அவசியம் என்றார்கள். 5 पढ़ेंगे. परंतु फरीसियों के पंथ में से जिन्होंने विश्वास किया था उनमें से कितनों ने उठकर कहा, उन्हें खतना कराने और मूसा की व्यवस्था को मानने की आज्ञा देनी चाहिए. आमीन. பாருங்க, இது வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ये सुबह के समय आप आए हुए हैं. என்னுடைய தேவைகள் கடவுள் சந்திப்பாரா? मेरे ज़रूरतों को क्या परमेश्वर पूरा करेंगे? என் பிரச்சனையை சரி பண்ணுவாரா? मेरे परेशानी को ठीक करेंगे? என் பயத்தை நீக்குவாரா? मेरे भाई को वो निकालेंगे? என் குடும்பம் நல்லா இருக்குமா? क्या मेरा परिवार अच्छा होगा? என் எதிர்காலம் நல்லா இருக்குமா? क्या मेरा भविष्य अच्छा होगा? எல்லாத்துக்கும் ஒரே பதில், இயேசு உங்க கூட இருக்கிறார். सभी के लिए एक ही जवाब है, यीशु मसीह आपके पास है. அவர் எல்லாம் சரி பண்ணுவார். वो सब कुछ ठीक करेंगे. எல்லாத்தையும் சரியாக்கிடுவார். सब कुछ ठीक करेंगे. சும்மா வெறுமையா அவங்கள வந்துட்டு போன்னு சொல்லல அவர். सिर्फ ऐसे आके जाने के लिए वो नहीं बोले हैं. வேதம் சொல்லுது, पवित्र शास्त्र में बोला गया है, அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். जो भी उनकी खोज करते हैं वो उनका प्रतिफल देते हैं என்று விசுவாசிக்க வேண்டும். ऐसे हम विश्वास करना है. சும்மா வந்துட்டு போ சொல்ல ஆண்டவர். ऐसे आके जाने के लिए नहीं. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். जो कोई भी उन पर विश्वास करते हैं उनको प्रतिफल मिलता है. தருகிறவர். वो तो देंगे हमें. அப்ப பாருங்க, அதுதான் இங்க ஏன் அந்த நீ என்ன நம்ம பிரசங்கத்துக்கு இல்ல எல்லாமே இருக்குது இதுக்குள்ள. ये प्रचार में सब कुछ है. உங்க பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் இதுல தான் பதிலே இருக்குது. आपकी सारी परेशानी का जवाब यहीं पर है. வேற எங்கேயுமே இல்ல. और कहीं नहीं. வேற எங்கேயும் நீங்க தேட தேவையில்ல. और कहीं आप खोजने की जरूरत नहीं है. இங்க என்ன வசனம் வாசிக்கிறோம்? हम यहाँ पर क्या वचन पढ़ रहे हैं? பாருங்க, இது வந்து அப்போஸ்தலர் நடபடிகள் வந்து சீடர்கள் ஊழியம் செய்யறாங்க. ये प्रेरितों का किताब तो उनके चेले सेवकाई कर रहे हैं. பாத்தீங்கன்னா
ஊழியம் செய்யும்போது பேதுரு என்ன பண்றாரு? ஊழியம் செய்யறாரு. सेवकाई करने के समय पतरस அவர் என்ன பண்றாரு? புறஜாதி வீட்டுக்கு பிரசங்கம் பண்ண போறாரு. वो अन्य जाति के घर में वो प्रचार करने के लिए गए थे. ஆண்டவர் சொல்லி தான் போறாரு. वो परमेश्वर बोलने के बाद ही वो गए थे. ஆனா 10ஆம் அதிகாரம் நடக்குது அது. लेकिन वो तो 10वें अध्याय में ये सब हो रहा है. ஏன்னா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஏன் வந்து விசுவாசம் கிருபையும் அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்ய மாட்டேறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணுறேன். ये भारत के जो मसीही लोग हैं उनको कृपा और विश्वास क्यों काम नहीं कर रहा है उसके बारे में मैं बताने वाला हूँ. ஏன் நம்ம எந்த பின்னணியிலேருந்து வரோம், क्यों हम किस प्रकार से हम ये सुनते हैं, அதனால தான் நிறைய ஸ்ட்ரகிளிங் இருக்குது. इसलिए हमको बहुत ही தடைகள், बाधाओं का सामना करना पड़ता है. மனதில் பெரிய தடைகள், हमारे दिमाग में बहुत सी रुकावटें आती हैं. அப்போ பாருங்க, பேதுரு போய் பிரசங்கம் பண்றார் புறஜாதி வீட்டில். पतरस जो है वो अन्य जाति के घर में जाके प्रचार करने गया था. 11ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரத்தில் प्रेरितों का किताब 11वें अध्याय में ஊழியக்காரங்க, அவங்க கூட ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க? वो वहाँ उसके साथ जो सेवक लोग थे वो क्या बोले? எப்படி நீ புறஜாதிக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவ? तू कैसे अन्य जाति के घर में जाके प्रचार कर सकता है? உடனே பேதுரு வந்து விளக்குறார் அதை. तब पतरस उनको समझाए, நான் எப்படி கடவுள் அவர் சொல்லி தான் நான் போறேன். मैं परमेश्वर के बोलने पर ही मैं गया था. அப்போ சொன்ன உடனே அவங்க எல்லாம் போர்ட் மீட்டிங் போட்டு சரி ஓகே அப்படின்றாங்க. फिर सब लोग मिलके बात करके ठीक है करके बोले. ஆக்சுவலா வந்து सच में क्या हुआ? இயேசு பரலோகத்துக்கு போறப்ப சொல்லிட்டு போறாரு. यीशु मसीह जब स्वर्गलोक गए थे तब बोल के गए थे, உலகம் முழுதும் போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு. पूरे संसार में जाके सुसमाचार सुनाओ बोल के गए. அப்படினா நான் யூதர்கள் மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே இயேசு முக்கியம்ன்றாரு. ये सिर्फ यहूदियों के लिए नहीं, सभी जातियों के लिए यीशु मसीह बहुत ही अहम है. அது மாத்திரம் இல்ல, நான் நைட் ஈவினிங் மெசேஜ்ல போன வாரம் சொன்னாத, मैंने पिछले सप्ताह शाम के प्रचार में भी बोला था. பேதுரு ஃபர்ஸ்ட் பிரசங்கத்திலேயே அந்த தூரத்தில் இருக்க அனைவருக்கும் இயேசு முக்கியம்னு சொல்லிட்டு பிரசங்கமே பண்றாரு. पतरस अपने पहले प्रचार में ही सब अन्य जाति लोगों के लिए भी यीशु मसीह आवश्यक है करके बोले. ஆனா என்ன பண்றாங்க? மறந்துடுறாங்க. लेकिन वो भूल जाते हैं. பாருங்க, நம்ம கூட மறந்துடுறோம். हम भी भूल जाते हैं. போன வாரம் சொன்னதை மறந்துடுறோம். पिछले सप्ताह जो सिखाए थे उसको भूल जाते हैं. ஏன்? क्यों? அங்கதான் டிஃபெக்ட் இருக்குது. क्योंकि हमारे दिमाग में ही परेशानी है. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை அதை வந்து ஆண்டவர் என்ன பண்ண நம்ம மறக்கிறோம்னு சொல்லிட்டு தான் வாரம் வந்து காலையிலையும் சாயந்தரமும் வாரத்தில் வந்து சொல்லினே இருக்கிறார். हम भूल जाते हैं बोल के परमेश्वर हमको इतवार के दिन सुबह और शाम को हमारे लिए प्रचार कराते हैं. நமக்கு பருப்பு, கத்திரிக்காய், மிளகாய் தூள் இதெல்லாம் மறக்க மாட்டோம். हम तो जो रसोई के सामान है, दाल चावल, ये सब तो हम नहीं भूलते हैं. மூணாவது ஸ்டெப்ல இருக்குதுன்னு தெரியும். तीसरे स्टेप में जो है वो भी हमको दिखता है. ஹலோ, आमीन. அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். वो सब याद रहता है. பூட்டிட்டு எங்க சாவி வச்சிருக்கிறோம் பீரோவுல அது தெரியும். हम ताला लगाकर कहाँ चाबी रखे हैं वो सब याद रहता है. ஆனா இதெல்லாம் பூட்டி இங்க உள்ள வைக்க சொல்லிக்கிறாரு. लेकिन वचन को ही हम हृदय में ताला लगाकर बंद करना है. இத தூக்கி எங்கனா தூக்கி போடுறோம். लेकिन इसको कहीं और फेंक देते हैं. அப்புறம் லைஃப்ல என்னங்க பிரச்சனைங்க, जीवन में तो அதுக்கு வரேன் இதுக்கு வரேங்க, फिर तो जीवन में परेशानी. हम तो कलीसिया में आते हैं फिर भी परेशानी करके सोचते हैं. எங்க வைக்க சொல்றானோ அங்க வைக்கணும். लेकिन वचन को कहाँ रखने के लिए बोले हैं आप वहाँ रखना है. இங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும். आप हृदय में भी रखना है, अपनी जुबान में भी रखना இங்கே है. வச்சு இங்கே வச்சா இங்கே இருக்கும். आप हृदय में रखिए, जुबान में रखने से फिर दिमाग में भी काम करेगा. சொல்லுங்க. आप बोलिए. இதை எடுத்து இங்கே வைக்கணுங்க. वचन को சொல்லுங்க, பக்கத்துலயே பாஸ் சொல்லுங்க. இதை எடுத்து இங்கே வைக்கணுங்க. वचन को हृदय में रखना है, இங்கே வைக்கணுங்க. जुबान में रखना है, இங்கே வைக்கணும். அப்பதான் फिर दिमाग में भी काम करेगा. விளையாட்டு இல்ல. ये कोई खेल की बात नहीं बोल रहा हूँ मैं. சீரியஸ் பிசினஸ். ये बहुत ही अहम बात है. வாழ்க்கை சொப்பு வச்சு விளையாடுறது கிடையாது. ये जो जीवन है वो खिलौना रख के खेलने का नहीं है. போன வாரம் பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ணிட்டான். मैंने पिछले सप्ताह पासवानों के लिए यही प्रचार किया था. சொப்பு வச்சு விளையாடுவாங்க பிள்ளைங்க. जैसे சின்ன வயசுல விளையாடுறாங்க. बच्चे खिलौना रख के जैसे खेलते हैं. சின்ன அடுப்பு, छोटे छोटे चूल्हा, சொப்பு வச்சு அதில் சும்மா தண்ணியை ஊற்றி छोटे बर्तन रखे उसमें पानी डाल के खेलते हैं. பேப்பர்லாம் பிரிச்சு போட்டு சோறாக்குவோம். वो कागज पूरे फाड़ के डाल के उसके अंदर रखे वो खाना बनाने के जैसे बनाते हैं. விறகு எங்கன்னா அந்த தொடப்பு குச்சி தான் वो விறகு. झाड़ू के वो पूरे वो इकट्ठा करके खेलते हैं. நீங்களாம் விளையாட மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு செல்ஃபோன் வந்துட்டு இருக்குது. आप लोग तो नहीं खेलते हैं, आपके पास तो अभी तो फ़ोन आ गया है. அதான் வாழ்க்கையை செல்ஃபோனில் விளையாடினீங்க. आप तो अभी तो फ़ोन में खेलते जा रहे हो. வாழ்க்கைனா செல்ஃபோன் தான் வாழ்க்கை. जीवन तो एकदम फ़ोन में ही खेलना है करके आप समझते हो. செல்ஃபோனில் வாழ்க்கை.
वो फोन नहीं है आपका जीवन। வாழ்க்கை வேற செல்போன் வேற. जीवन अलग है और फोन अलग है। வாழ்க்கையில செல்போன் இருக்குது அவ்வளவுதான். जीवन में फोन है, बस उतना ही है। இருக்கீங்களா? आप हैं? அப்ப பாருங்க ஏன் இந்த ட்ரபிள்னா क्यों हमें ऐसा परेशानी आती அப்ப है? பாருங்க அங்க போய் அவர் பிரசங்கம் பண்றாரு, எல்லாம் வராங்க वो எப்படி पतरस பிரசங்கம் பண்ணலான்னு. वहां जाके वो प्रचार करे तो सब लोग आके पूछे तुम कैसे अन्य जाति के घर में जाके प्रचार करो। அதுக்கப்புறம் 11ஆம் அதிகாரம் முடியுது. फिर 11वें अध्याय में 15ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது? फिर अभी 15 अध्याय में பவுல் பர்னபாலாம் போய் புறஜாதிக்கு பிரசங்கம் பண்ண வராங்க. पौलुस और भी सब चेले जाके अन्य जाति को प्रचार करके आए। அதுக்கப்புறம் இங்கே 5ஆம் வசனத்துல என்ன யார் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாருன்னா, फिर ये 5वें वचन में कौन ये परेशानी उठा रहा है? பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து, जो फरीसियों के पंथ में जो विश्वास करते हैं वो लोग उठकर, யார் அது? वो लोग कौन है? இந்த யூத மார்க்கத்தில் இருக்கிற वो यहूदियों के मार्ग में ही है। இந்த மதவாதி ஒருத்தன் பரிசேயர் என்ற மதவாதி, जो फरीसी हैं சில பேர் என்ன பண்றானுங்க, वो लोग क्या कर रहे हैं? ஏன்னா இவங்க நியாயப்பிரமாணம் அது இதெல்லாம் கை கொண்டு இருந்தவங்க, क्योंकि ये लोग तो पहले व्यवस्था का वो अनुसरण कर रहे थे, ஆண்டவர் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. फिर अभी तो वो यीशु मसीह पर विश्वास करने இப்போ लगे। இவங்களுக்கு என்ன கதைனா, अभी इनको क्या परेशानी இந்த है? பவுல் பர்னபாலாம் பிரசங்கம் பண்ணிட்டு வராங்க புறஜாதி. पौलुस और बरनबा जाके अन्य जाति के घर में जाके प्रचार करके आ गए। எல்லாம் கிருபையினால விசுவாசத்தால ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துறாங்க. वो सब लोग कृपा और विश्वास से उद्धार पा लिए करके बोल के आ गए। என்ன அவ்வளவு ஈஸியா விசுவாசம் கிருபை இப்படி ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? क्या इतनी आसानी से वो उद्धार पा सकते हैं क्या करके पूछते हैं। அவங்களுக்கு சில காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும், उन लोगों को सिखाना है करके वो बोल रहे हैं। அவங்களுக்கு இந்த மோசே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் அவசியம் சொல்லி தராங்க. उनको मूसा की व्यवस्था को मानने की आज्ञा देना है करके वो लोग बोल रहे हैं। தூக்கி போட்டதை திருப்பி செய்யணும்ன்றான். जिनको हमने उठा के फेंक दिया है उसको फिर से बोल रहे हैं कि आप मानना है। அப்படிதான் மத ரீதியா இருக்கிற மனுஷன் அப்படிதான் இருப்பான். जो फरीसी लोग हैं वो लोग ऐसे रहेंगे। இதுக்கு இந்தியாவுக்கு என்ன அர்த்தம்? इसको और भारत का क्या संबंध है? கவனிங்க, இந்தியாவில் இருக்கிறவங்கலாம், भारत के लोग, இந்தியாவில் பலவிதமான மதங்கள் இருக்குது. भारत में बहुत से धर्म है, ஏகப்பட்ட மதம், बहुत अनेक धर्म है यहाँ पर, ஏகப்பட்ட மொழி, बहुत सी भाषाएं हैं, ஏகப்பட்ட சடங்காச்சாரங்கள், बहुत से धर्म धार्मिकता है। नहीं नाना அப்படிதான் இருந்தோம், हम लोग भी वैसे ही हैं। நான் பாருங்க அப்பப்போ மொட்டை அடிப்பேன். मैं पहले बहुत बार जाके मैं बाल निकाल के आता हूँ। வேளாங்கண்ணிக்கு போனா மொட்டை அடிச்சிருவேன். मैं पहले मंदिर में जाने के टाइम बाल निकाल के आ जाता था। வேளாங்கண்ணிக்கு போனா காவி கோட்டு போட்டுப்பேன், காவி துணி. मैं वेलांगनी जाने से मैं अपना ஒரு கலர் ட்ரெஸ், एक रंग का कपड़ा पहनता था मैं। செப்பல் இல்லாத போவோம், चप्पल के बगैर जाता था। இந்த மாதிரி வீடு வீடா போய் மடி பிச்சை கேட்போம். घर घर जाके मैं दान पूछता था। என்னன்னா கடவுளை எப்படியாவது ப்ளீஸ் பண்ணணும், कैसे भी परमेश्वर को हम उनकी दया प्राप्त करना है, அப்பதான் கடவுள் ஏதாவது செய்வாரு, तभी परमेश्वर हमारे लिए कुछ करेंगे அப்படின்னு ऐसा सोच के, அந்த பின்னணியில நம்ம வந்திருக்கோம் எல்லாரும். ऐसे सोच के हम लोग ऐसा करते थे, इस धर्म से आए हैं। நீங்களும் ஏதாவது பின்னணியில செஞ்சிருப்பீங்க. ऐसे आप लोग भी अपने जीवन में कुछ ना कुछ किए होंगे। ஆகவே இந்த இயேசு கிட்ட வந்தா, लेकिन अभी हम यीशु मसीह के पास आके எதையாவது பண்ணாதான் ஏதோ பண்ணுவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய வந்துடுது. कुछ ना कुछ करने से ही यीशु मसीह हमारे लिए कुछ करेंगे करके हम उसी विचार में रहते हैं। அந்த எண்ணங்கள்லாம் நமக்கு மனதில் உள்ள இருக்கிறதுனால वो सब विचार हमारे मन में है। இங்க விசுவாசம் கிருபையை பத்தி பேசினா ஏற மாட்டேங்குது. फिर विश्वास और अनुग्रह के बारे में बोलने से उन लोगों को समझ में नहीं आता है। எதையாவது செய்ய சொல்லுங்கயா, क्या कुछ करने के लिए बोल रहे हैं क्या? நான் சொல்றேன் இப்பயும் செய்யற வேலை தான் இருக்குது. मैं बोल रहा हूँ अभी भी आप करना ही है। அது மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணோம், சுயமா எல்லாம் செஞ்சோம். पहले तो हम अपने आप कुछ ना कुछ करते थे। சாமி மொட்டை அடிக்க சொல்ல, परमेश्वर आप आके आपको बाल निकालने के लिए नहीं बोले, ஆனா நம்மளே மொட்டை அடிப்போம். लेकिन हम लोग जाके हम अपने आप को गंजा करके आ जाते हैं। அது இந்த ட்ரெஸ் போட சொல்ல, वो इस रंग का कपड़ा पहनना है करके नहीं बोले, நம்மளே இந்த ட்ரெஸ் போடுவோம். हम अपने आप ही इस रंग का कपड़ा पहनते हैं। ஆன்லைன்ல குரூப்ல நான் குறை சொல்ல, இப்போ मैं किसी का दोष नहीं बोल रहा हूं। இந்தியாவில் இருக்கிற மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் சபைக்குள்ள ஏன் இப்படி பாரம்பரியமா மாறுறாங்கன்னு காரணம் என்னன்னா,
क्यों भारत के मसीही लोग उद्धार पाकर भी कलीसिया में आके धार्मिकता में जी रहे हैं? அவங்க பலவிதமான மத ரீதியில் இருந்தவங்க இந்தியாவுக்குள்ளேருந்து இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வராங்க. वो अनेक भिन्न भिन्न धर्म में रहकर फिर बाद में उद्धार पाके कलीसिया में आए हैं. அந்த பழக்க வழக்கம் அப்படி போயிட மாட்டேங்குது பாரு. उनका चाल चलन फिर भी अभी पूरा नहीं बदला है. அந்த சாதி பார்க்கறது, वो जाति क्या जाति के हैं करके पूछते हैं. கேட்டா கிறிஸ்தவ கூட சாதி பார்க்கறாங்கயா. मसीही लोग में भी वो जाति पूछते रहते हैं. கிறிஸ்தவலாம் சாதிலாம் பார்க்கறது கிடையாது. मसीही में जाति देखने की कोई जरूरत नहीं है. இங்க வந்து ரட்சிக்கப்பட்டவங்க உள்ள வந்துட்டு அதை பண்ணினுங்கறாங்க, கிறிஸ்தவ சாதியை பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்றாங்க. जो लोग बाहर अन्य जाति के हैं वो उद्धार पाके कलीसिया में आके जाति पूछते हैं. வேதம் தான் சொல்லுது யூதன் என்று கிரேக்கன் என்று ஆண் என்று பெண் என்று எதுவும் இல்லைன்னு. लेकिन हमारे पवित्र शास्त्र में क्या है, यहूदी या ग्रेकर नहीं है और कोई पुरुष या स्त्री नहीं है. ஆனா இந்த ரட்சிக்கப்பட்டு உள்ள வரவங்க जो उद्धार पाके हमारे अंदर कलीसिया में आ रहे அந்த हैं புத்தி போக மாட்டேங்குது. उनको वो सोच विचार नहीं जाता है. அவங்க அதுல இந்த மாதிரி பல காரியங்கள் செய்றாங்க. वो ऐसे कुछ ना कुछ करते रहते हैं. வெளியே இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? बाहर के लोग क्या सोचते हैं? கிறிஸ்தவத்துல அதெல்லாம் இருக்குதுப்பா. मसीही लोग में भी ऐसे जाति देखते हैं. அவங்கள பட்னியா இருக்கறாங்களாம். वो भी उपवास करते हैं. அவங்களும் வந்து பொறல்றாங்க உருள்றாங்க. वो भी जाके देवता के लिए लुढ़कते हैं, प्रार्थना करते हैं. பாருங்க கிறிஸ்தவத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்கோம். मसीही समाज को कैसे बना दिया है. ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய ஏற்கனவே செஞ்சதெல்லாம் இங்க உள்ள வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. जो मसीही लोग जो पहले वो लोग धार्मिकता में करते थे वो भी कलीसिया में आकर फिर से करने लग गए. அதனால கிருபையும் விசுவாசம் பியூரா வேலை செய்ய மாட்டேங்குது. इसलिए कृपा अनुग्रह और विश्वास उनके जीवन में काम नहीं कर पा रहा है. திருப்பி சொல்ற உபவாசத்தை பத்தி தப்பா சொல்ல நான். मैं उपवास के बारे में कोई दोष नहीं बोल रहा हूँ. உபவாசம்ன்றது வந்து தேவனோட கூட இருந்து சஞ்சரித்து செலவிடுற நேரம். उपवास जो है वो परमेश्वर के साथ संगति करने का समय है. அது பட்னியா இருக்கிறது கிடையாது. वो भूखे रहने का समय नहीं है. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கிருந்து வந்ததுனால हम अन्य धर्म से हम आए हैं. இதை நம்ம அங்க விரதம் இருந்தோமே அதே மாதிரி பாணியில இதை பண்றோம். बाहर पहले हम जैसे उपवास करते थे उसी को हम यहाँ आके कर रहे हैं. அப்படிதான் சபைக்குள்ள வந்து இப்படிப்பட்ட கரப்ஷன்லாம் போயிடுச்சு. ऐसे ही कलीसिया में आके ऐसे हो रहा है. ஆனா அந்த கிருபையும் விசுவாசம் உள்ள போய் வேலை செய்யறதுக்கு இந்தியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருக்குது. इसलिए जो अनुग्रह और विश्वास जो भारत के मसीही समाज के लिए बहुत कष्ट हो रहा है. ஹலோ பாருங்க, அங்க மத சடங்காசில் இருக்கிற பரிசேய சமயத்தில் விசுவாசிகளான சிலர் जो फरीसियों के पंथ से विश्वास किया था அவங்க தான் என்ன பண்றாங்க, वो लोग ही क्या करें, இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பழைய பாட்டில் இருக்கிற 10 கற்பனைகளையும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். व्यवस्था के जो 10 व्यवस्था है वो भी उनको सिखाना है करके वो आवाज उठाए. இருக்கீங்களா இல்லையா? आप हैं? இப்போ ரெண்டத்தையும் குழப்பனா ये दोनों को अगर आप उसको कंफ्यूज करने से அந்த கிருபையும் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யாத போது वो अनुग्रह और विश्वास हमारे जीवन में काम नहीं कर पाएगा. விளங்குதா விளங்கலையா? आपको समझ में आ रहा है? ஆகவே தான் வந்து இயேசு சொன்னார், பழைய துருத்தில பழைய ரசத்தை ஊற்றுறாங்க, புதிய துருத்தில புது ரசத்தை ஊற்றுறாங்க. इसलिए यीशु मसीह बोले कि पुराने जो बर्तन में पुराने दाखरस डालना है, नए बर्तन में नया दाखरस डालना है. கவனிங்க, இப்போ அப்போ கிருபையும் விசுவாசம் நமக்குள்ள இருக்குது. अनुग्रह और विश्वास तो हमारे अंदर है. இயேசு தான் கிருபை, இயேசு தான் விசுவாசம். यीशु मसीह ही अनुग्रह है, यीशु मसीह ही विश्वास है. அவர் உள்ள இருக்கிறார். वो हमारे अंदर है. ஏன் செயல்பட முடியாத போது, क्यों हम वो काम नहीं कर पा रहा है? நம்ம இப்படிப்பட்ட எண்ணத்தெல்லாம் உடையாதனால அது பியூரா வேலை செய்ய மாட்டேங்குது. ये अनेक जो सोच हमारे अंदर है, इसलिए हम इसमें सफल नहीं हो पा रहे हैं. நம்முடைய செயல்பாட்டை வைத்து தேவன் நம்மை நடத்தவில்லை. நம்முடைய செயல்பாட்டை வைத்து தேவன் நடத்தவில்லை. हमारे कार्य करने से वो हमें नहीं चला रहे हैं. அப்போ எப்படி நம்ம அப்படி செயல்பாட்டை வைத்து நடத்தலன்றீங்க? அவருடைய செயல்பாட்டை வைத்து நமக்கு செய்கிறார். वो परमेश्वर अपने काम से ही हमें काम करा रहे हैं. எப்படிங்க? कैसे? பாருங்க, நமக்கு கிருபை நமக்கு கிடைக்கல. अनुग्रह हमें नहीं मिल रहा है. கிருபையில நம்ம பிறந்திருக்கிறோம். हम अनुग्रह में ही पैदा हुए हैं. விசுவாசம் நமக்கு கிடைக்கல. विश्वास हमें नहीं मिला है. விசுவாசத்தில் பிறந்திருக்கிறோம். हम विश्वास में ही पैदा हुए हैं.
கவனிங்க, आप सुनिए, ட்ரூ வந்து ஆண்டவர் இப்படி நம்ம கண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறாரு. ये जो सच बात है वो सुनिए, परमेश्वर हमारे आँख को खोल रहे हैं. விசுவாசத்தை கடவுள் கொடுக்கல நம்ம கையில. विश्वास को हमें नहीं दे रहे हैं. நீங்க விசுவாசிகளாக பிறந்திருக்கிறீங்க. आप विश्वासी के रूप में अभी पैदा हुए हो. கிருபையை உங்க கையில கொடுக்கல. अनुग्रह को आपके हाथ में नहीं दे रहे हैं. கிருபையில பிறந்திருக்கிறீங்க. आप अनुग्रह में ही पैदा हुए हो. எப்படி அதான் பாருங்க, ये आप देखिए, தேவன் தான் நம்ம நடத்துறான்றதுக்கு காரணம் நம்ம செயல்பாடுல நம்ம நடக்கல. हम अपनी काम धाम से हम नहीं चल रहे हैं. தேவன் தான் நம்ம நடத்துறாரு. परमेश्वर ही हमारी अगुवाई कर रहे हैं. எப்படி? कैसे? சிலுவையை எடுத்துங்க, क्रूस को ले लीजिए. சிலுவையில ரத்தம் சிந்தி பாடுபட்டு அவர் மரிச்சதுனால தான், क्रूस पर लहू बहाकर पीड़ा सहकर वो मरे थे. அவர் செயல்பாட்டில் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उनकी इस कारण से ही हम अभी उद्धार पाए हैं. அவருடைய செயல்பாட்டில் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उनके काम से ही हम उद्धार पाए हैं. அவருடைய செயலின்படி தான் நம்ம இன்னைக்கு வாழ்றோம். उनके काम से ही आज हम जीवित हैं. ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. एक फ्रिज है. ஃப்ரிட்ஜ் ஏன் கூல் ஆகுது கவனிக்கிறீங்களா? फ्रिज में क्यों कूलिंग हो रहा है? ஏன்னா அந்த கரப்ஷன், மனசில் இருக்கிற கரப்ஷன்லாம் மாறணும். आपके दिमाग में जो भी बुरा विचार है वो सब जाना है. அப்போ தான் விசுவாசம் கிருபையும் பியூரா உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். तभी विश्वास और अनुग्रह आपके जीवन में काम करेगा. ஃப்ரிட்ஜ் இருக்குது. एक फ्रिज है. ஃப்ரிட்ஜ் எப்படி கூல் ஆகுது? फ्रिज में कैसे ठंडक आती है? சொல்லு சார் ஜோசப், कोई बोलिए. ஃப்ரிட்ஜ் எப்படி கூல் ஆகுது? फ्रिज में कैसे कूलिंग आता है? தப்பா தான் சொல்லு, சும்மா வாய்த்தான்னு சொல்லு. गलत रहने से भी आप बोलिए. கரண்ட் இல்லை, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எப்படி கூல் ஆகுது? कंप्रेसर இல்லைங்க, அதுக்குள்ள கூலாக்குற ஒரு பொருளை வச்சிருக்கிறான். उसके अंदर एक चीज़ रखा है जिसकी वजह से ठंडक आ रही है. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, ஓஹோ இது பெட்டி நீட்டா இருக்குது, आप क्या सोच रहे हैं? बीरो मारी किदे, एक बीरो के जैसे, अलमारी के जैसे एक बड़ा है, बक्सा है करके आप सोचते हैं. நம்ம பீரோ இருக்குது, நம்ம பீரோ வந்து ஃப்ரிட்ஜா யூஸ் பண்ணிடலாம். क्या हम अपने अलमारी को फ्रिज के जैसे इस्तेमाल कर सकते हैं? துணி வைக்கிற பீரோயும் எடுத்துன்னு வந்து எங்கேயாவது ஒன்று சொருவி प्लग மாதிரி சொருவிட்டு, क्या हम अपने कपड़े रखने का अलमारी लेके आके कोई प्लग लगाकर, அதுவும் ஒரு பீரோ இதுவும் ஒரு பீரோ, वो भी एक अलमारी है ये भी एक अलमारी है, सोच के கூல் ஆகுமா? क्या हमारा अलमारी में ठंडक आएगी? ஏன் கூல் ஆகல? क्यों ठंडक नहीं पहुंचती? பீரோவுல என்ன இல்ல? क्योंकि अलमारी में क्या नहीं கூல் है? பண்ற மிஷின் வைக்கல. वो ठंडक पहुंचने का वो मशीन उसमें नहीं रखा है. ஃப்ரிட்ஜில लेकिन फ्रिज में கூல் பண்ற மிஷின் இருக்குது. कूलिंग का वो मशीन उसमें रखा हुआ है. அது பீரோ மாதிரி இருந்தாலும் அதுல கூல் ஆகுது. वो अलमारी के जैसे रहने से भी फ्रिज में तो आपको ठंडक पहुंचती है. ஆனா இந்த வெறும் பீரோ பெட் அது மாதிரி இருக்குது, ஆனா கூல் ஆகாது. लेकिन अलमारी तो वैसे ही रहेगा लेकिन उसमें कोई ठंडक नहीं रहती. ஏன்னா அதுக்குள்ள கூல் மிஷின் வைக்கல. क्योंकि उसके अंदर कूलिंग का मशीन नहीं रखा है. அது மாதிரி தான் वैसे ही அவங்களாம் வந்து வெளியே இருக்கிறவங்கலாம் உங்கள மாதிரி மக்கள் தான். बाहर जो लोग हैं वो भी आपके जैसे ही लोग ही हैं. ஆனா உங்களுக்கு மட்டும் இப்போ வந்து வேற மாதிரி இங்கே வரீங்க, சபைக்கு வர ஆரம்பிக்கிறீங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. लेकिन आप लोग अभी कलीसिया में आने लगे हो, प्रार्थना करने लगे हो, ஆலயத்துக்கு விட்டாது வரீங்க, कलीसिया को छोड़ कर भी आप फिर से आ रहे हो कलीसिया में, வந்து சும்மாவாது உட்காந்து போறீங்க, ऐसे ही चुपचाप आके बैठ के जा रहे हो. காரணம் என்ன? इसका कारण क्या है? உள்ள கிருபையும் விசுவாசம் உள்ள நுழைஞ்சிருக்குது. क्योंकि आपके अंदर अनुग्रह और विश्वास अंदर आया है. அதனால தான் லைட்டாவது குளிர், லைட்டாவது கூல் ஆகுது. इसलिए थोड़ा थोड़ा तो आपके अंदर ठंडक पहुंच रही है. ரொம்ப டார்க்கா ஒரு சில பேர் என்ன ஃப்ரிட்ஜ் சரியா கூல் ஆகல. अभी आप पूछते हैं ना कभी फ्रिज क्यों ठीक से काम नहीं कर रहा है, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும், इसको रिपेयर करना है करके आप सोचते हैं ना. சில விசுவாசிகள் கொஞ்சம் ரிப்பேர் பண்ண முடியாது. ऐसे ही थोड़े विश्वासी लोगों को रिपेयर करने की जरूरत நல்ல है. ஃப்ரிட்ஜ் ஆகணும். आप अच्छा फ्रिज बनना है. ஆமா, அப்பப்போ வந்து அப்படியே கூல் ஆகாத நிக்குது. आप कभी कभार तो बिना ठंडक पाए ऐसे रह जाते हो. எவ்வளவு சொல்ல வேண்டியதா இருக்குது. कितना उदाहरण देना पड़ता அதே है. மாதிரி தேவன் ऐसे ही परमेश्वर நமக்குள்ள இருந்து हमारे अंदर रहकर, அந்த கிருபையும் விசுவாசம் நமக்குள்ள இருக்குது. वो अनुग्रह और विश्वास हमारे अंदर है. அதுதான் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். हमने यूहन्ना के पहला अध्याय में हमने पढ़ा था. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். वो हमारे अंदर डेरा किए हैं. கிருபையும் சத்தியம் அவரால் கொடுக்கப்பட்டிருக்குது. अनुग्रह और सच्चाई उनके द्वारा प्राप्त हुआ है. ஆகவே தான் நம்ம அவரால நம்ம வாழ்ந்துக்கிறோம்ன்றது ஆழமா நம்பணும். इसलिए हम उनके द्वारा अभी जी रहे हैं, इस पर आप ध्यान देना है. அவர் தான் நம்மளை இயக்குறார். वही हमारे ऊपर नियंत्रण कर रहे हैं. இதை நம்பும்போது தான் जब आप इस
इस पर भरोसा करेंगे, கிருபையும் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். अनुग्रह और विश्वास हमारे जीवन में काम करने लगेगा. இந்த 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 அந்த பரிசேய சமயத்தார் மாதிரி ऐसे जब फरीसियों के पंथ जो हैं, இந்த இந்தியா கிறிஸ்தவர்கள், ऐसे ही जो भारत के मसीही हैं, ஓ நான் வந்து மொட்டை அடிக்காதனால எனக்கு ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டார் போலகுது, मैंने बाल नहीं काटा है, गंजा नहीं किया है, इसलिए परमेश्वर मुझे कुछ नहीं कर रहे அப்படின்னா என்ன அர்த்தம்? हैं. इसका मतलब क्या है? ஓ காலையில் ஏஞ்சி நான் ஜெபம் பண்ணல, सुबह उठ के मैं प्रार्थना नहीं किया, அதனால எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. इसलिए मुझे नहीं मिल रहा है. அதிகாலையில் எழுந்துகிறவன் जो सुबह सुबह उठता है என்னை கண்டடைகிறான், वो परमेश्वर को देखता है. அதனால என்னால் காலையில் எழுந்துக்கலான்னு பார்க்குறேன், इसलिए मैं सुबह उठने के लिए सोच रहा हूँ, முடியல मेरे से नहीं हो रहा है. அப்படின்னு எண்ணும் போதே ऐसे आप सोचने से ही கிருபையும் விசுவாசம் வாழ்க்கையில் வேலை செய்யாது. अनुग्रह और विश्वास आपके जीवन में काम नहीं करेगा. ஹலோ ஹலோ இருக்கிறீங்களா இல்லையா? आप हैं, கிருபை உள்ள இருக்குது, आपके अंदर तो कृपा है, விசுவாசம் உள்ள இருக்குது, विश्वास भी अंदर है, பரிபூர்ணமா இருக்குது. परिपूर्णता से आप प्राप्त किए हुए हैं, ஏன் செயலிழந்து போறார் விசுவாசி? लेकिन फिर भी आपके अंदर काम क्यों नहीं हो रहा है? அவனுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வருது, उसके अंदर ऐसा सोच विचार है, ஐயோ நான் இப்படி பண்ணாதனால எனக்கு இது நடக்கல போலகுது, अरे मैंने ऐसा नहीं किया इसलिए नहीं हो रहा मेरे जीवन में. அப்படின்ற எண்ணம் வரும்போதே ऐसा सोच आने से ही கிருபை உங்க வாழ்க்கையில் வேலை செய்யாது, விசுவாசம் உங்க வாழ்க்கையில் வேலை செய்யாது. अनुग्रह आपके जीवन में काम नहीं करेगा, विश्वास आपके जीवन में काम नहीं என்ன करेगा. ஆகுதுன்னா உங்க கிரியைகளை நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. आप अपने ऊपर अपने काम पर भरोसा करने लगते हो, கிரியை நம்பும் போது आप अपने क्रिया पर भरोसा करने लगते हो. விசுவாசமும் கிருபையும் உங்க வாழ்க்கையில வேலை செய்வது நின்னு போகுது. विश्वास और अनुग्रह आपके जीवन में काम करने से रुक जाएगा. பாருங்க பழைய ஏற்பாட்டுல पुराने नियम में நோவா नोहा, கிருபையை பெற்றார், அவர் கிருபை பெற்றார். नूह जो है उसने अनुग्रह प्राप्त किया है. கிருபையை கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது, परमेश्वर का अनुग्रह उसे मिला था. ஆனா உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை ஒன்று கிடைக்கல, கிருபை உள்ள வந்திருக்குது. लेकिन आपको परमेश्वर का अनुग्रह नहीं मिला, लेकिन वो आपके अंदर आ गया है. பாருங்க ரொம்ப இது வந்து ரொம்ப ஆழமான ட்ரூத் இது. ये बहुत ही गहराई सच बात बता रहा हूँ मैं. கையில வாங்கல நீங்க, आप अनुग्रह को हाथ में नहीं ले रहे கிருபையை हो, உள்ள வச்சிட்டு இருக்கீங்க. आप अनुग्रह को आपके अंदर रखे हुए हो. பரிபூர்ணமா உள்ள இருக்குது, परिपूर्णता से भरपूर है, விசுவாசம் பரிபூர்ணமா உள்ள இருக்குது. विश्वास आपके अंदर परिपूर्णता से है, ஏன் வேலை செய்யல? फिर भी क्यों काम नहीं कर रहा है? நமக்கு அதை ஏன்னா நான் கிருபையினால வாங்கல, क्योंकि अनुग्रह हमने मांग के नहीं लिया, விசுவாசத்தை நான் கையில வாங்கல, विश्वास को हमने नहीं मांगा, நான் என்ன பண்ணுகிறேன், கிருபையினால பிறந்திருக்கிறேன். हम अनुग्रह से पैदा हुए हैं, விசுவாசத்துக்குள்ள பிறந்திருக்கிறேன். विश्वास में ही पैदा हुए हैं. எப்படி அது? कैसे? வசந்த வாசிப்போம் பாருங்க. अभी हम वचन पढ़ेंगे, கவனிங்க. हम அது ध्यान மாத்திரம் இல்லை, दीजिए. நீங்கள் கிருபையிலும் விசுவாசத்தில் பிறந்திருக்கிறீங்க, கிருபை விசுவாசத்துக்குள்ளே தான் நீங்கள் வாழ்கிறீங்க. आप अनुग्रह और विश्वास में ही पैदा हुए हैं और अनुग्रह और विश्वास में ही जी रहे हैं. மீன் எப்படி தண்ணீருக்குள்ளேயே வாழ்தோ, जैसे मछली जल में जी रहा है, நீங்களும் கிருபையும் விசுவாசத்தோட தான் வாழ்ந்துருக்கிறீங்க. आप भी अनुग्रह और विश्वास में ही जी रहे हो. இதை நான் தெரிஞ்சுக்கணும், इसको आप जानना है, அதுதான் நினைப்பூட்டுறோம். इसलिए आपको स्मरण करा रहे हैं. போன வாரம் என்ன சொன்னோம்? पिछले सप्ताह हमने क्या बोला था? குணம் உள்ள வச்சிருக்கிறாரு, आपके लिए गुण अंदर रखा है. குணம் உள்ள இருக்குதுன்றதை நினைப்பூட்டுறோம். जो गुण आपके अंदर है उसको आपको स्मरण करा रहे हैं. ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். अभी रोमियो का किताब निकालेंगे 4वां अध्याय. ஏன்னா அந்த வித்தியாசம் பாருங்க, பிறந்து இருக்கிறதுக்கும் பெற்றுக்கொள்றதுக்கும் வித்தியாசம். प्राप्त करने का और पैदा होने का क्या अंतर है? ரோமர் புத்தகம் रोमियो का 4ஆம் அதிகாரம் 4 का 21. 4 में 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். अब 21 पढ़ेंगे. और निश्चय जाना कि जिस बात की उसने प्रतिज्ञा की है वह उसे पूरा करने में भी सामर्थी है. आमेन. பாருங்க இங்க 22, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. इस कारण यह उसके लिए धार्मिकता गिना गया. आमेन. யாருக்குங்க? ஆபிரகாமுக்கு अब्राहम को
நீதியை வந்து எண்ணப்பட்டதான், அவன் விசுவாசத்துல நீதியை எண்ணப்பட்டதான். वो विश्वास के वजह से धार्मिकता में गिना गया. ஆனா உங்களுக்கு எனக்கும் लेकिन आपको और हमें நீதியாக எண்ணப்படல, धार्मिकता से गिना नहीं गया. நீதிமானா பிறந்திருக்கிறீங்க, நீதிமானா ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. आप धर्मी बनाए गए हो, धर्मी पैदा हुए हो. வாசிக்கலாம் பாருங்க. अभी फिर से पढ़ेंगे. 5ஆம் வசனம் 5:25 வாசிக்கிற பாருங்க. இது 4:25. 4:25 पढ़ेंगे. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். वह हमारे अपराधों के लिए पकड़वाया गया और हमारे धर्मी ठहराने के लिए जिलाया भी गया. ஹலோ, आमीन. நாம் நீதிமானா என்ன பண்ணுவோம்? हम எண்ணப்படுறது இல்ல, हम धर्मी नहीं कहलाए नहीं गए, நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். हम अभी धर्मी बन गए. ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ன அர்த்தம்? ஆக்கப்பட்டிருக்கிற சொன்னாலும் நீதிமானா பிறந்திருக்கிறோம். हम धर्मी पैदा हुए हैं. தேவனால் பிறந்தவன் தான் நம்ம, जो परमेश्वर के द्वारा पैदा हुआ है. அப்ப தேவனால் பிறந்தவனா நீதி, அவர் நீதி உள்ளவர், நீதிமான பிறக்க வச்சிருக்கிறாரு. परमेश्वर धर्मी है, उन्होंने धर्मी को जिलाया है. இயேசு விசுவாசம் உள்ளவர், यीशु मसीह विश्वासी है. அப்ப விசுவாசத்துல நம்மள பிறக்க வச்சிருக்கிறார். हमें भी विश्वास के साथ पैदा किए हैं. இயேசு கிருபை உள்ளவர், यीशु मसीह अनुग्रहकारी है. நம்ம கிருபையினால பிறந்திருக்கிறோம். हम भी कृपा से पैदा हुए हैं. அதுக்கு தான் பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்குது. इसलिए पुराने नियम में बताया गया है. தாவீது சொல்றான், दाऊद बोल रहा है, என்னுடைய என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். मेरी माता जो है पाप में गर्भ धारण किए हैं. அப்போ பாவத்துல கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். जब पाप में गर्भ धारण किया है, இப்போ இயேசு மூலமாக, लेकिन अभी यीशु मसीह के वजह से நாம் விசுவாசியாய் பிறந்திருக்கிறோம். விசுவாசத்துல பிறந்திருக்கிறோம். हम विश्वासी के रूप में पैदा हुए हैं. கிருபையில பிறந்திருக்கிறோம். हम अनुग्रह में पैदा हुए हैं. நீதிமானாய் பிறந்திருக்கிறோம். हम धर्मी के रूप में पैदा हुए हैं. இதெல்லாம் என்னுடைய உள்ளத்துல ஏறணும் பாருங்க. ये सब आपके हृदय में रखना है. ஏன்னா வெளியே இல்ல, வெளியே நான் நீதிமான, வெளியே இல்ல நீதிமானா. अभी हम धर्मी के रूप में बाहर नहीं हैं. ஒரு விசுவாசம் வெளியே இல்ல, எனக்கு विश्वास जो है बाहर नहीं है. கிருபை எனக்கு வெளியே இல்ல. अनुग्रह जो है बाहर नहीं है. எல்லாமே உள்ள இருக்குது. सब कुछ हमारे अंदर है. உள்ளத்தின் யூதேயோனு யூதன் சொல்லப்பட்டிருக்குது. जो यहूदी अंदर से यहूदी है वही यहूदी है. உள்ளத்துல விசுவாசியான விசுவாசி, जो अंदर से विश्वासी है वही सच्चा विश्वासी. உள்ளத்துல கிருபை பெற்றவன் கிருபை பெற்றவன், जो अंदर अनुग्रह प्राप्त किया है वही सच्चा अनुग्रही है. 5ஆம் வசனம் பாருங்க, 5:1 பாருங்க. फिर इसी में रोमियो का 5:1, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். क्योंकि हम विश्वास से धर्मी ठहरे तो अपने प्रभु यीशु मसीह के द्वारा परमेश्वर के साथ मेल रखे हैं. आमीन. இப்போ என்னாச்சு? अभी क्या हुआ है? ஆக்கப்பட்டிருக்கிறேன்னா என்ன? ஆக்கப்பட்டிருக்கிறேன்னா நான் நீதிமானா பிறந்திருக்கிறோம். बनाए गए हैं मतलब क्या है? हम धर्मी पैदा हुए हैं. நீதி சொல்லுங்க, நான் நீதிமானா பிறந்திருக்கிறேன். मैं धर्मी पैदा हुआ हूँ. இப்போ நீங்க தேவனால் பிறந்தவர்னு சொல்லப்பட்டிருக்குது. आप परमेश्वर के द्वारा पैदा हुए हो करके बोला गया है. ஒரு வசனம் வாசி, நிறைய இருக்கு வசனம், ஒரு வசனம் வாசிப்போம். और एक वचन पढ़ेंगे हम. 1 யோவான் 5:1-4. 5:1 और 4. 1:4 வாசிக்கிறேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தனிடத்திலே அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டமிடத்திலும் அன்பு கூறுகிறான். 4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். इस 5:1 और 4 पढ़ेंगे. जिसका यह विश्वास है कि यीशु ही मसीह है, वह परमेश्वर से उत्पन्न हुआ है, और जो कोई उत्पन्न करने वाले से प्रेम रखता है वह उससे भी प्रेम रखता है जो उससे उत्पन्न हुआ है. अभी 4, क्योंकि जो कुछ परमेश्वर से उत्पन्न हुआ है वह संसार पर जय प्राप्त करता है, और वह विजय जिससे संसार पर जय प्राप्त होती है हमारा विश्वास है. आमीन. பாருங்க, தேவனால் பிறந்திருக்கிறோம். जो परमेश्वर से पैदा हुए हैं. எப்படி பிறந்தோம்? कैसे उत्पन्न हुए? தேவனுடைய வார்த்தை உள்ள போச்சு. परमेश्वर का वचन जो है वो हमारे अंदर गया. அப்ப தேவனால் பிறந்திருக்கிறோம்னா हम परमेश्वर के द्वारा उत्पन्न किए गए हैं. விசுவாசத்துல பிறந்திருக்கிறோம். हम विश्वास में पैदा हुए हैं. எப்படி விசுவாசத்துல பிறந்தோம்? कैसे विश्वास में हम கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம பிறந்திருக்கிறோம். हम अनुग्रह से विश्वास के साथ उत्पन्न किए गए हैं. ஒரிஜிनल நம்ம யாரு?
हम सच्ची में कैसे हैं? கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் தேவனுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம். अनुग्रह के साथ और विश्वास के साथ परमेश्वर के लिए हम उत्पन्न किए गए हैं. சொல்லுங்க. आप बोलिए. நான் கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன். தேவன் என்னை பிறக்க வச்சிருக்கிறாரு. आप बोलिए. हम अनुग्रह से विश्वास से परमेश्वर के लिए पैदा हुए हैं. आमीन. அப்போ நம்ம எப்படி பிறந்த வெளியே இல்லை உள்ள இருக்கிறோம். अभी सब कुछ हमारे अंदर है. अभी ஆகதான் விசுவாசின்னு சொல்ல விசுவாசத்தில் நான் பிறந்திருக்கிறேன். हम विश्वासी नहीं, हम विश्वास में पैदा हुए हैं. அதுக்காக விசுவாசி. इसलिए विश्वासी कहलाए गए हैं. கிருபையில வாழ்றோம். हम कृपा में जी रहे हैं बोल रहे हैं. கிருபையில பிறந்ததுனால தான் கிருபையில வாழ்றோம். हम अनुग्रह में पैदा हुए हैं इसलिए अनुग्रह में जी रहे हैं. ஏன் மீன் தண்ணியில வாழுது? क्यों मछली जल में जी रहा है? அது தண்ணியிலிருந்து உருவாக்குனாரு. क्योंकि उसको जल में ही उत्पन्न किया गया है. அதனால தண்ணியில வாழுது. इसलिए वो जल में जी रहा है. எப்படி வாழ்றேன்? मैं कैसे जी रहा हूं? கிருபையில பிறந்ததுனால கிருபையில வாழ்றேன். मैं अनुग्रह में पैदा हुआ हूं इसलिए अनुग्रह में जी रहा हूं. விசுவாசத்துல பிறந்ததுனால விசுவாசத்துல வாழ்றேன். मैं विश्वास में पैदा हुआ इसलिए विश्वास में जी रहा हूं. தேவனால் பிறந்திருக்கிறனால मैं परमेश्वर के द्वारा उत्पन्न किया गया हूं. தேவனுக்காக நான் வாழ்றேன். मैं परमेश्वर के लिए जी रहा हूं. आमीन. ताली बजाइए. பாருங்க, இது இதெல்லாம் வெளிச்சம். ये प्रकाश है आपके लिए. வெளிச்சம்னா कैसा प्रकाश है ये? இந்த வெளிச்சம் வர ये जब प्रकाश आपके अंदर आएगा இங்க நம்ம இந்தியா நாட்டினுடைய பாரம்பரியம்லாம் வெளியே போயிடும். ये जो हमारे भारत देश का जो धार्मिकता है वो सब बाहर चले जाएगा. இந்த சொன்ன சாதி, जैसे वो जाति को देखना, இந்த மாதிரி மத சடங்காச்சாரத்தின் காரியங்கள், जो धर्म के जो भी पंथ जो करते हैं हम. அத பாருங்க, பழைய கிறிஸ்துக்குள்ள ஒரு இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். जो मसीह के अंदर आते हैं वो एकदम नया सृष्टि बनते हैं. பழையவெல்லாம் ஒழிந்து போயின, पुरानी बातें चली जाती हैं, எல்லாம் புதிதாயின. सब कुछ नया होता है. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கீங்க. अभी आप समझिए कि हम तो अभी मसीह में आए हैं. நம்ம பழைய மாதிரியே எல்லாத்தையும் பார்க்க கூடாது. हम पुराने के जैसे नहीं देखना है. உங்க வீட்டில் ஒருத்தர் நம்ம கிறிஸ்தவ வீட்டில் ஒருத்தர் இறந்துடுறாங்க. मसीह के किसी के घर में किसी का मृत्यु होता है. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதையெல்லாம் பண்ணிட கூடாதீங்க. वो लोग जैसे कर रहे हैं वैसे नहीं करना है. அப்படியே அவங்க இடிஞ்சு உளுந்து அப்படியே 15 நாள் 20 நாள் வேலைக்கு போகாத எதையும் பார்க்காத அப்படியே இருப்பாங்க பாருங்க. जैसे 15-20 दिन काम पे भी नहीं जाएंगे, ऐसे ही दुख में बैठे रहते हैं. இந்த துக்கத்தோடு வாழ்றதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. इसी दुख और शोक में जीने के लिए परमेश्वर ने हमें नहीं बुलाया है. இன்னைக்கே பாருங்க, உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்களாம் अभी भी संसार में जो बड़े बड़े श्रेणी में जो भी हैं, பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் जो बड़े बड़े काम कर रहे हैं, बड़े बड़े पोस्ट में हैं, जो अध्यक्ष हैं, वो लोग ஒரு காரியம் நடந்துச்சுன்னா சிம்பிளாக முடிச்சு டக்கு இன்னைக்கு நாளைக்கு முடிச்சு வெளியே வந்துருவாங்க. अगर एक कार्य हो गया तो 1 या 2 दिन में उसको ख़त्म करके वो बाहर आ जाते हैं. இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத இருக்குதுங்க பாருங்க. जो किसी काम के लायक नहीं रहते वो लोग, அதுங்க தான் இந்த மத சடங்காச்சத்தெல்லாம் பிடிச்சிக்கின்னு वो ही ऐसे धार्मिकता में बैठकर 15 நாள் 15 दिन 25 நாள் या फिर 25 दिन 3 மாசம் या फिर 3 महीना, எந்த நோக்கம் கிடையாது. क्योंकि उनके जीवन में कोई मकसद नहीं ஒரு रहता. தொழில் அதிபர் கிடையாது. ஒரு தொழில் நீ யாருக்கும் வேலை கொடுக்க மாட்ட. क्यों? तो किसी के लिए काम तो नहीं देगा, யாருக்கும் சோறு போட மாட்ட, किसी को खाना नहीं எந்த खिलाएगा, வித பதவி உனக்கு கிடையாது, कोई पद पर नहीं बैठता है. நீ வெட்டு வேத்து तो एकदम बेकार व्यर्थ आदमी है. தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. जो व्यर्थ में बैठे रहते हैं वही ऐसा काम करते रहते हैं. உலகத்திலே சரி, संसार में भी वैसा ही है. ஆனா लेकिन நல்ல முன்னேறணும்னு சொல்றேன், जो अच्छा उन्नति प्राप्त करना है करके जो बोलता है, அதெல்லாம் சிம்பிளா பண்ணி போட்டு முடிச்சிட்டு வேலைக்கு வந்துருவான். ये सारे काम को बहुत ही सरलता से करके सहज करके वो बाहर आ जाता है. இந்த ஒண்ணு இல்லாதவங்க தான் जो किसी काम का नहीं रहता है, அப்படியே ஒன்னத்துல உழுந்துச்சுன்னா அப்படியே சாக்காடுல விழுந்த மாதிரி அதுலயே கிடக்குறது. एक बात होने से वो उसी में बैठा रहता है जैसे कीचड़ में फंस जाता है. கிறிஸ்தவ மக்கள் இதெல்லாம் மாறணும். मसीही लोग इस सब में ये सब बदलना है. இதெல்லாம் உலகம் பாக்குது. ये सब संसार हमारे और देखता है. இயேசு சொன்னார், यीशु मसीह बोले,
அப்பா செத்து போயிட்டார், நான் போட்டோமான்னு கேட்டான். पिता की मृत्यु हो गई, मैं जाऊं क्या करके एक व्यक्ति ने पूछा. மரித்தவள் எடுக்கட்டும், நீ வான்ட்டார். जो जिसकी मृत्यु हो गई उसकी हो गई, तुम आ जाओ करके बोले. அப்படினா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? செத்தவன் போய் செத்தவனை எப்படி எடுப்பான்? अगर मृत्यु हो गया तो सो हो गया है. செத்தவனை எப்படி எடுப்பான்? वो उसके पास रह के क्या करेगा? என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, किस मतलब से ये बोला गया है? ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்படாத காரியத்தை செஞ்சிட்டு போட்டோம். जो उद्धार नहीं पाया है वो उद्धार नहीं पाया, सो काम करने दो. நீ உன் வேலையை பார். तू अपना काम देखो. அப்படினா என்ன, எதுவும் அப்பா அம்மாக்கு செய்ய வேண்டியது செய்யக்கூடாதா? क्या हम माँ बाप के लिए कुछ नहीं करना है क्या? அதெல்லாம் வந்து எப்படி செய்யணுமோ பட்டால் செஞ்சுட்டு பட்டால் முடிச்சிட்டு வரணும். वो सब कैसा करना है? एकदम सहजता, நீங்க இருக்கட்டும், मैं हो या आप, एकदम सहजता से करके उसको छोड़ देना है. ஏங்க வாழக்கூடிய வாழ்க்கை நிறைய இருக்குதுங்க. अभी तो जीवन में हमको बहुत कुछ करना है. போணும் நீங்க நிறைய, बहुत दूर जाना है हमें. போறத பாப்பீங்களா, பின்னால திரும்பி நிப்பீங்களா? आप आगे की ओर, आप आगे की ओर देखेंगे या पीछे रह जाएंगे? பின்னாலேயே பார்த்துட்டீங்கன்னா முன்னால போக முடியாது, எதிர்க்கறவன் வந்து இடிச்சிடுவான். अगर पीछे ही देखते रहने से फिर हम आगे नहीं जा सकते और आगे कुछ न कुछ रुकावट आ जाएगी. கிருபை வேலை செய்யாது, விசுவாசம் வேலை செய்யாது. फिर अनुग्रह और विश्वास आपके जीवन में काम नहीं करेगा. ரட்சிக்கப்பட்டு நம்ம சபைக்கு வந்தோம், எப்படி இருப்போம்னா உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்காது, எனக்கும் பிரயோஜனமா இருக்காது, கர்த்தருக்கும் பிரயோஜனமா இருக்காது, நம்ம வாழ்வோம். हम उधार पाके कलिशे में आके फिर किसी के लिए भी हम उपयोगी नहीं रहेंगे. ஏன்னா நீங்க யாரு விசுவாசத்துல பிறந்திருக்கீங்க. क्योंकि आप तो विश्वास में पैदा हुए हो, கிருபையினால பிறந்திருக்கீங்க. आप कृपा में पैदा हुए हो. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். गलातिया का किताब निकालेंगे 3रा अध्याय. கடைசியா அதை பார்த்துட்டு முடிப்போம். गलातिया का किताब 3रा अध्याय. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். ஏன்னா போன வாரம் சொன்னல நான், मैंने पिछले सप्ताह बोला था, உங்களுக்குள்ள இருக்கிற குணத்தை எடுத்து நீங்க பயன்படுத்தணும்னு சொன்னல. आपके अंदर जो गुण है उसको निकाल के आप प्रयोग करना है. அப்படின்னு நம்ம சொந்த முயற்சியில வாழணுமா பாஸ்டர்? क्या हम अपनी कोशिश में जीना है क्या? அதுக்கு தான் இதை எடுக்கிறேன். उसके लिए मैं ये वचन निकाल रहा हूं. சொந்த முயற்சியில கிருபையும் விசுவாசம் உள்ள இருந்து அதை செயல்பட வைக்கும். अपनी कोशिश के लिए जो अनुग्रह और विश्वास काम करेगा. உங்களை வந்து ஒரு இயக்கம், ஆண்டவருடைய ஆவியானவர் கிருபையும் விசுவாசம் நமக்குள்ள இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा हमारे अंदर रह के अनुग्रह और विश्वास से हमें चलाएंगे. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். गलातिया 3 का. நான் இதை கிளீனா காமிக்கிறேன் பாருங்க. விசுவாசத்துல பிறந்திருக்கிறோம், हम विश्वास में उत्पन्न हुए हैं, நீதிமான்களா பிறந்திருக்கிறோம், हम धर्मी बने हैं. 6ஆம் வசனம் 3:6. 3 का 6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு கையில கொடுக்கப்பட்டது. अब्राहम ने तो परमेश्वर, அவன் எண்ணப்பட்டான், நீங்க எண்ணப்படல, விசுவாசத்துல பிறந்திருக்கீங்க. आप उसके लिए, अब्राहम के लिए तो धार्मिकता गिनी गई, लेकिन आप तो पैदा हुए हो. 7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. வாசிங்க 7. अब 6 और 7 पढ़ेंगे. अब्राहम ने तो परमेश्वर पर विश्वास किया और यह उसके लिए धार्मिकता गिनी गई. तो यह जान लो कि जो विश्वास करने वाला है वे ही अब्राहम की संतान है. आमीन. மேலும் தேவன் விசுவாசத்தினால் புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாசம் மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். और पवित्र शास्त्र ने पहले से ही यह जानकर कि परमेश्वर अन्य जातियों को विश्वास से धर्मी ठहराएगा, पहले ही से अब्राहम को यह सुसमाचार सुना दिया कि तुम में सब जातियां आशीष पाएंगी. आमीन. பாருங்க 8ஆம் வசனம். उसमें 8वां वचन में, மேலும் தேவன் விசுவாசத்தினால் புறஜாதிகளை நீதிமானாக்குறார். वो अन्य जाति भी विश्वास के द्वारा आशीष पाएंगे. அப்படினா நீதிமானாய் பிறக்க வைக்கிறார். वो धर्मी के रूप में उसको पैदा कर रहे हैं. அது மாதிரி 9வது வசனத்துல பாருங்க. 9th वर्ड में, அந்தபடி விசுவாசம் மார்க்கத்தார், तो जो विश्वास करने वाले हैं वे विश्वासी अब्राहम के आशीष पाते हैं. 9th, விசுவாசம் மார்க்கத்தார் நீங்க, हम विश्वास करने वाले हैं, விசுவாசத்தை பெற்றவர்கள் இல்ல. हम विश्वास प्राप्त नहीं कर रहे हैं. விசுவாசம் மார்க்கத்தார்னா விசுவாசத்திலே பிறந்திருக்கீங்க நீங்க. हम विश्वास में ही उत्पन्न किए गए हैं. அப்போ ஆபிரகாமுக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. अब्राहम और हमारे बीच में भी बहुत बड़ा अंतर है. ஆனா ஏன் ஆபிரகாம் இங்க கொண்டாடுறாரு? लेकिन अब्राहम को यहाँ पर क्यों लेके आ रहे हैं? விசுவாசத்துல வாழ்ந்தவனே, விசுவாசத்துல வாங்கினவனே பெரிய சீமானா வாழ்ந்தான்.
विश्वास को जिसने प्राप्त किया है वही बहुत बड़ा धनवान जिया। விசுவாசத்தை வெளியே பெற்றவனே விசுவாசத்துல பயங்கரமான ஒரு தகப்பனா மாறினான். विश्वास को जिसने बाहर प्राप्त किया वही बहुत बड़ा धनवान बना और विश्वास के लिए मूल पिता बना। விசுவாசத்துல பிறந்தவர்கள் लेकिन हम लोग विश्वास में ही पैदा हुए हैं। எவ்வளவு பெரிய சீமானா வாழணும், எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா வாழணும்। हम लोग कितना बड़ा धनवान बनना है, कितना बड़ा आशीष पाना है। ना बिशन புரிஞ்சுதாப்பா? आपको समझ में आ रहा है? ஆபிரகாம் விசுவாசத்தை வாங்கினான். अब्राहम विश्वास को प्राप्त किया। விசுவாசம் என்று எண்ணப்பட்டான். वो धर्मी ठहराया गया। அவனே பெரிய சீமானா ஆனான். वही बड़ा धनवान बना। ஆனா நீங்களான விசுவாசத்துல பிறந்திருக்கிறோம். लेकिन आप और हम विश्वास में ही उत्पन्न किए गए हैं। அப்போ நீங்களா நானும் ஆபிரகாமை காட்டிலும் எவ்வளவு பெரிய ஆளா ஆகணும்ன்றத இங்க எழுதிக்கிறார் அவர். आप और हम अब्राहम से भी कितना बड़ा धनवान बनना है वही यहाँ पर लिखा गया है। कितने பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास कर रहे हैं? விசுவாசியில பிறந்திருக்கிறீங்க பாருங்க. आप विश्वास में ही पैदा हुए हो। நீங்க விசுவாச மார்க்கத்தார். हम विश्वास मार्ग के हैं। विश्वास ब्रांड. आप विश्वास ब्रांड के हो। ना ब्रांड இது? कौन से ब्रांड? दिना पर ना ब्रांड இது இந்த ஃபேன் हायर வந்து ब्रांड. ये एसी जो है वो हायर ब्रांड का है। फैन என்னப்பா என்னது ஆட்டோம்பேர். ये फैन एक ब्रांड का है। அந்த ஃபேன் வந்து அந்த பிராண்ட் அது. वो फैन का ब्रांड वो है। நீங்க என்ன பிராண்ட்? आप कौन से ब्रांड के हो? விசுவாசம் பிராண்ட். विश्वास के ब्रांड के हो। கிருபையின் பிராண்ட். अनुग्रह ब्रांड के हो। இன்னும் கேட்டா கிறிஸ்தவ பிராண்ட் நீங்க. हम मसीही ब्रांड के हैं। हेलो आमेन। எப்பேற்பட்ட மக்களை கடவுள் உருவாக்கி இருக்கார். आपको कितना बड़ा व्यक्ति बनाया है परमेश्वर ने। ஆகவே தான் பாருங்க, इसलिए நீங்க சாதாரண ஆளு கிடையாது. आप साधारण मनुष्य नहीं हो। இந்த கரப்ஷன் ஏன் இது விசுவாசம் உள்ள வேலை செய்யப்பட்டு கிருபை ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ये विश्वास और अनुग्रह आपके अंदर क्यों काम नहीं कर रहा है? இந்த பாரம்பரிய எண்ணெல்லாம் நம்ம மனதுக்குள்ள வரக்கூடாது. ये जो बाहर जो धार्मिकता के विचार आपके अंदर नहीं आना है। நான் விசுவாசத்துல பிறந்திருக்கிறேன். मैं विश्वास में पैदा हुआ हूँ। விசுவாசத்துல பிறந்தவன் விசுவாசி. जो विश्वास में पैदा हुआ है वही विश्वासी है। கிருபையில பிறந்தவன் जो अनुग्रह में पैदा हुआ है वो अनुग्रह में पैदा हुआ है, वो अनुग्रही है। आमेन आमेन। தேவனால் பிறந்திருக்கிறேன் நான். हम परमेश्वर के द्वारा उत्पन्न किए गए हैं। எப்படி பிறந்த தேவனால? कैसे हम उत्पन्न किए गए हैं? கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா அது ரட்சிப்பு தான் பிறந்திருக்கிறேன்னு அர்த்தம். अनुग्रह और विश्वास के साथ हम उद्धार पाए हैं, वही है हम पैदा हुए हैं, विश्वास में पैदा हुए हैं। அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். हम अगला सप्ताह और गहराई से देखने वाले हैं। பவுலே சொல்றாரு, पौलुस बोल रहा है, நான் என்னால வாழல, मैं अपने आप नहीं जी रहा हूँ। 15:10 1 கொரிந்தியர் 15:10 நீங்க வாசிச்சீங்கன்னா இருக்கும். 1 कोरिन्थियां 15:10 में आप पढ़ के देखने से நான் இவ்வளோ செஞ்சாலும் அவருடைய எல்லாமே அவருடைய கிருபையினால செய்யறேன்ற. मैं इतना कुछ करने से भी सब कुछ परमेश्वर की अनुग्रह से ही कर रहा हूँ। ஆகவே உங்களை इसलिए आपको ஒன்று இயக்குது. आपको एक शक्ति नियंत्रण कर रहा है। கிருபையின் சக்தி, விசுவாசம் சக்தி உங்களுக்குள்ள வேலை செய்யுது. आपके अंदर अनुग्रह का शक्ति और विश्वास की शक्ति काम करा रहा है। உங்களால காலையில எழுந்திருக்க முடியும். आपके लिए सुबह उठ सकते हैं आप। நீங்க ஜெபிக்க முடியும். आप प्रार्थना कर सकते हो। கடவுளுக்காக வாழ முடியும். நீங்க परमेश्वर के लिए जी सकते हो। நீங்க வேதத்தை நல்லா வாசிக்க முடியும். आप पवित्र शास्त्र को पढ़ सकते हो। நீங்க नंबर 1 மனுஷனா கர்த்தருக்காக வாழ முடியும். आप एकदम उत्तम मनुष्य जी सकते हो। டாப் லெவல்ல நீங்க வாழ முடியும். आप उत्तम स्थान पर जी सकते हो, கீழ் லெவல்ல இல்ல, नीचे नहीं, மேலான லெவல்ல நீங்க வாழ முடியும். उत्तम श्रेणी पर जी सकते हो। ஏன்னா நான் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் பாருங்க. क्योंकि हम कौन है करके आप जानना है। போர்ம சொல்லுங்க, நான் விசுவாசத்துல பிறந்திருக்கிறேன். आप सुबह बोलिए, मैं विश्वास में पैदा हुआ, கிருபையில பிறந்திருக்கிறேன், मैं अनुग्रह में पैदा हुआ हूँ, கிருபையில வாழ்றேன், मैं अनुग्रह में जी रहा हूँ। என் பிறப்பே விசுவாசம் சார். मैं पैदा हुआ हूँ विश्वास में ही। விசுவாசம் இல்ல என் பிறப்பே விசுவாசம். मेरा पैदा होने का ही विश्वास में ही पैदा हुआ हूँ। இப்படி சொல்ல வாருங்க, விசுவாசம் பயங்கரமா உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். तब तो विश्वास आपके जीवन में बहुतायत से काम करेगा। கிருபை உங்க வாழ்க்கையில பயங்கரமா வேலை செய்யும். अनुग्रह आपके जीवन में बहुतायत से काम करेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष देंगे। ஜெபம் அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் கேட்பேன். अगले सप्ताह में पूछूंगा आपसे, திருப்பி போய் கேளுங்க. இதெல்லாம் आप फिर से ये सब डाल के सुनिए। இது கேட்க பாருங்க, सुनते सुनते நீங்க அவங்களுக்குள்ள இருக்கிறத ஆழமா வேலை செய்ய ஆரம்பிச்சு, आपके अंदर गहराई से आप ये सब काम करने लगेगा। தண்ணியை ஊத்த ஊத்த जैसे पानी को डालते डालते செடி நல்லா வளரும்.
पौधा अच्छा उगने लगेगा, தண்ணியை ஊத்த पानी को डालते डालते பழம் நல்லா வரும். अच्छा फल आएगा। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। கரங்களை உயர்த்து கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. हाथ उठाकर கர்த்தருடைய उनकी வார்த்தைக்கு महिमा कीजिए। கரங்களை உயர்த்துங்க. அவர் பார்க்கற உங்க கையை அவர் பார்க்கறார். हाथ उठाकर उनकी स्तुति कीजिए। ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே என்னை விசுவாசத்துல பிறக்க வச்சிருக்கீங்க. हमें विश्वास में पैदा किए, விசுவாசத்துல பிறக்க வச்சிருக்கீங்க. हमें विश्वास में उत्पन्न किए, கிருபையில பிறக்க வச்சிருக்கீங்க. हमें अनुग्रह में पैदा किए। நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். मैं परमेश्वर के द्वारा पैदा हुआ हूं, उसके लिए धन्यवाद। நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். मैं परमेश्वर के द्वारा उत्पन्न किया हूं, विश्वास से उत्पन्न किया गया हूं। கிருபையில பிறந்திருக்கிறேன். मैं अनुग्रह से उत्पन्न किया गया, ஆகவே நான் கிருபையில வாழ முடியும். इसलिए मैं कृपा में जी सकता हूं। விசுவாசத்துல நான் வாழ முடியும். मैं विश्वास में जी सकता हूं। அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. वो कोई परेशानी नहीं है मेरे लिए। நான் நல்ல வெற்றியோட வாழ்வேன். मैं अच्छा धन संपत्ति में जी நல்லா सकता ஜெபிப்பேன். हूं। मैं अच्छा प्रार्थना कर நல்லா सकता हूं। துதிப்பேன். मैं स्तुति कर सकता நான் हूं। கர்த்தரை நல்லா ஆராதிப்பேன். मैं उनकी आराधना कर सकता நான் हूं। நல்ல வசனத்தை வாசிப்பேன். मैं अच्छा वचन पढ़ सकता நான் கனி கொடுக்கிற மனுஷனா இருப்பேன். हूं। मैं फलवंत रहूंगा। பெரிய தேவ சித்தத்தை நான் கண்டிப்பா செய்வேன். मैं परमेश्वर की इच्छा को पूरा करूंगा, ஏன்னா நான் சுயமா வாழல, क्योंकि मैं अपने आप नहीं जी எனக்குள்ள रहा हूं। கிருபையில வாழ்றேன். मैं अपने अंदर से अनुग्रह में जी रहा हूं। நான் விசுவாசம் எனக்குள்ள வேலை செய்யுது. विश्वास मेरे अंदर काम कर रहा है। நான் சுயமாய் வாழவில்லை, मैं खुद से नहीं जी रहा हूं, கிருபையினால வாழ்றேன். मैं अनुग्रह से जी रहा हूं। ஏன்னா கர்த்தர் இயக்குறார். परमेश्वर मेरी नियंत्रण कर रहे हैं। கரலை தட்டி கர்த்தரை மகிமை போடு. आप ताली बजाकर उनकी महिमा कीजिए। Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. மகிமையின் தேவனே, மகத்துவமானவரே, மகத்துவமான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எண்ணப்படலை, விசுவாசியா நாங்கள் எண்ணப்படலப்பா. நாங்கள் விசுவாசியா பிறந்திருக்கிறோம். हम विश्वासी नहीं है, हम विश्वास में ही पैदा हुए हैं। விசுவாசியாக நாங்கள் பிறந்திருக்கிறோம். हम विश्वास में ही उत्पन्न हुए हैं। நீதிமானாய் நாங்கள் பிறக்கப்பட்டிருக்கிறோம். हम धर्मी बनाए गए हैं। கிருபையினால் வாழுகிறோம். நாங்கள் हम कृपा में जी रहे हैं, அதற்காக நன்றி ஆண்டவரே. उसके लिए धन्यवाद। கர்த்தாவே, நீர் எங்களை இயக்குறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर आप हमारा नियंत्रण कर रहे हैं, उसके लिए எங்களை धन्यवाद। அதிகாலையில் எழுப்புறதுக்காக ஸ்தோத்திரம். हमें सुबह उठा रहे हैं, उसके लिए எங்களை धन्यवाद। ஜெபிக்க வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். हमें प्रार्थना करने को रख रहे எங்களை हैं, ஆராதிக்க வைக்கிறதுக்காக हम ஸ்தோத்திரம். आराधना करवा रहे हैं, उसके लिए धन्यवाद। வசனத்தை வாசிக்க வைக்கிறதுக்காக हम ஸ்தோத்திரம். वचन पढ़ रहे हैं, उसके लिए धन्यवाद। நல்ல விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறுவதற்காக हम ஸ்தோத்திரம். विश्वास में और संपन्नता प्राप्त कर रहे हैं, उसके लिए தேவ धन्यवाद। சித்தத்தை செய்ய வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். हम परमेश्वर के मकसद को पूरा कर रहे हैं, उसके लिए धन्यवाद। கர்த்தருடைய தரிசனத்தின்படி நான் வாழ எனக்கு கடவுள் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर की इच्छा के अनुसार हम काम कर रहे हैं, उसके लिए धन्यवाद। என் வாழ்க்கையை பிரம்மாண்டமாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். हमारे जीवन को आप अच्छी स्थिति पर लेके आ रहे हो, उसके लिए நான் धन्यवाद। சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. छोटे छोटे परेशानी के लिए मैं चिंता नहीं करूंगा। சின்ன சின்ன போராட்டத்துக்கெல்லாம் நான் கலங்கி நிக்க மாட்டேன். छोटे छोटे संघर्षों के लिए मैं ऐसे नहीं रहूंगा। எல்லா மலைகளை தாண்டக்கூடிய சக்தி எனக்கு தரீங்க. पूरे पहाड़ को फांदने का शक्ति मेरे ऊपर रख रहे हो। எல்லா எதிர்மறையான காரியங்களை என்னை விட்டு விலகுறதுக்காக ஸ்தோத்திரம். मेरे विरुद्ध सारे कार्य मेरे से हट रहा है, उसके लिए धन्यवाद। என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நீங்க பலம் தரீங்க, அதுக்காக நன்றி. जो मुझे बल देता है, उसकी वजह से मैं सब कुछ कर सकता हूँ, நன்றி ஆண்டவரே. उसके लिए धन्यवाद। ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். एक को भी आपके हाथ में सौंप रहे हैं। கிறிஸ்தவ வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. मसीही जीवन को परमेश्वर आशीष दें। வெற்றியுள்ள வாழ்க்கையாய் சிறப்பிப்பீராக. हम जीत पा सकें, சமாதான வாழ்க்கையாய் சிறப்பிப்பீராக. हमें शांति पा सकें, சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. हमें खुशी से भरपूर रखें, மகிழ்ச்சியால் நிரப்புவீராக. हम हर्षित हो पाए, சுகத்தினால் நிரப்புவீராக. हमें चंगाई से आप भरिए, ஆரோக்கியத்தினால் நிரப்புவீராக. हमें आरोग्यता से भरिए, தேவைகளை சந்திப்பீராக. हमारी जरूरतों को पूरा करें। என் தேவன் தம்முடைய ஐசுவதின் குறைகளெல்லாம் கிறிஸ்துவே மகிமையிலே நிறைவாக்குவீராக. मेरा परमेश्वर उस धन के अनुसार जो मसीह यीशु में है मेरे लिए सारे घटाओं को पूरी करेगा। குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. हमारे परिवार को आशीष दीजिए। எல்லா பலவீனங்கள் சுகம் அடையட்டும் ஆண்டவரே. सारे बलहीनता को बल कीजिए पिता। நன்றி ஆண்டவரே. थैंक यू लॉर्ड। ஒவ்வொரு மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். एक के ऊपर भी यीशु मसीह के लहू को छिड़का रहे குடும்பத்து हैं। மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். सारे परिवार पर भी यीशु मसीह के लहू को छिड़का रहे हैं। ஆசீர்வதிப்பீராக. आप आशीष दीजिए இயேசு கிறிஸ்து நாமத்தினால் यीशु मसीह के नाम से ஜெபிக்கிறோம் हम प्रार्थना करते हैं। நல்ல பிதாவே. थैंक यू लॉर्ड। ஆமென். आमीन। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஷாலோம்.